சுகுமார் நான் கேக்குதாண்ணா? கேக்குது பரணி. கேக்குதா பரணி? கேக்குதுண்ணா. நீங்க ஏதாவது படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. ஒரு 5 நிமிஷம் போ. ஓகே. சரி, இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும், பேசிடலாம். கண்டிப்பா பரணி, அவனுக்கு ஒரு இது அனுப்புறேன். ப்ரோ வந்துட்டாரு. ஓகேண்ணா. அவனுக்கு ஒரு இது அனுப்புறேன். ம். முடிஞ்சா ஷேர் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. பாரு, ஷேர் பண்ண முடியுமான்னு பாரு. அனுப்பிச்சிருக்கேன் பாரு. பாக்குறேண்ணா. மலையாளப்படம் வாழைப்படம் பார்த்து செம்மையா இருக்கு. சூப்பர் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணேன். பரணி பிடிச்சிருக்கா? நான் அனுப்பிச்சது பிடிச்சிருக்கா? நீங்க அம்சது பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களா? ஆ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வாயடிச்சு போய் நிக்கிறேன். நீ தானே கேட்ட ஈவென்ட் இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பல எப்பவுமே. ஆமாண்ணா. இருக்கு. என்ன வரியா? சொன்னீங்க? வரியா சொல்லு. இந்த மாதிரி ஈவென்ட் நிறைய இருக்கு. இல்லண்ணா, நான் வரலண்ணா. யாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, நீ மட்டும் பார்த்தா எப்படி? ஷேர் பண்ணலாமா? ஷேர் பண்ண, அதுல என்ன இருக்கு? ஈவென்ட் தானே. இல்ல, ஈவெண்ட் தான். பட் இது என்ன சொல்ல, யாருமே இந்த போட்டோ போட்டு நான் பார்க்கல. இல்லன்னா இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணி நான் பார்க்கல. இல்ல ஈவென்ட் கவர் பண்ணிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. வெளியே இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் பாருங்க. வெளியே தெரிய மாட்டேங்குது, யாரும் பார்க்கவும் மாட்டுறாங்க. என்ன ஈவென்ட் ப்ரோ? இப்ப ஷேர் பண்ணு. ஷேர் பண்றா பரணி, ஷேர் பண்றான். வேண்டாம். வாழை தமிழ் டப்புமே நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இல்ல இதுவும் நான் போட்டிருக்கிற படமும் தமிழ் டப் நல்லா இருக்கும் பாருங்க. தமிழ் டப்பா புரியல. தமிழ் படம் தான். தமிழ் டப் வந்து நீங்க வேற லாங்குவேஜ் டப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இல்ல மேல ஷேர் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கான். மாவீரன் பார்த்தா கொஞ்சம் இப்ப பார்க்கலாம் அப்படின்றது கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும் மாவீரனுக்கு எல்லாருக்குமே. படத்துல 2 ஹீரோயினும். ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. ஆர்வமா ஆர்வமா நீங்க மட்டும், நான் மட்டும் ஆர்வமா இருக்க கூடாதா? நீங்க அதாவது பரணி தான் கேட்டுட்டே இருப்பான். 90s கிட்ஸ் மெமரிஸ், 90s கிட்ஸ் மெமரிஸ். இல்ல படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க, ஸ்டேஜ்ல ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்க. அவங்க இன்னொருத்தர் பேசுறாங்க போல அந்த டைம்ல, அதனாலதான் அந்த டைம்ல ப்ரோ. என்னைக்கு பிரீமியர்? நாளைக்கே ப்ரோ? நாளைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், நாளான்னைக்கு. ஏன்னா முன்னாடியே போட மாட்டாங்க இதெல்லாம். என்ஜாய் பண்றீங்க ப்ரோ. பரணிக்கு போய் பிடிச்ச படத்தை நீங்க போய் பாக்குறீங்க. பரணி பக்கமே உங்களுக்கு தானே பிடிக்கும் அந்த மாதிரி ஃபீல் குட் மூவி எல்லாம். எல்லாரும் ஃபீல் குட் மூவி வேணும் வேணும்னு கேக்குறீங்க, வந்தா பாக்குறது இல்ல, என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். இருக்காங்க ஏதோ ஒருத்தங்க இருக்காங்க, ஒருத்தங்க பேசுறாங்க. சுகுமார் ப்ரோ, இன்னைக்கு பிரபு அவங்க அண்ணன் என்ன ப்ரோ பண்ணாரு? தள்ளியில ஒரு வீடியோ வந்தது, என்ன மேட்ரு அது? பிரபு அவங்க அண்ணன் குமாரு தள்ளி விட்டாருல ரசிகர், ஏதோ அது இஷ்யூ ஆயிட்டு. அதை கூட கண்டுக்காம தள்ளுறாரு. இல்ல அது ஒண்ணும் இல்ல. இவர் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு சிஎம் வந்திருந்தாரு, ஓகேங்களா? அவங்க அப்பாவோட நினைவு, சிவாஜியோட இன்னைக்கு நினைவு நாள். அதுக்காக வந்து ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆல்ரெடி அது காலையிலேயே வந்துட்டானா, அந்த தள்ளி விட்ட பையன் காலையிலேயே வந்துட்டானா. அங்க அந்த இடத்துல ஒரு ஃபுல்லா வந்து
அப்படியே போ, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, கலைஞ்சு போங்கன்னு சொன்னாங்களாம். கேட்கலையா. அதுக்கப்புறமா வந்து கோவத்துல பண்ணியிருக்காரு. சும்மா இப்ப இது மாதிரியே இப்ப சில போலீஸ் போடுவாங்க bro. சிவாஜி பிறந்தனால இந்த மாலைகள் எல்லாம் வந்து போடுவாங்க ரசிகர்கள். கண்டிப்பா போலீஸ் வந்து எடுத்துக்கிட்டு இல்ல சிஎம் வராருன்னு எல்லாருக்குமே தெரியும். சிஎம் வராரு அப்படின்னு நேத்தே வந்து பிரஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாமலாம் இருக்காங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. வரலாம் கூட சொல்றேன். வரலாம் கூட உங்களுக்கு போலீஸ் பதக்கம் கொடுக்க மாட்டாங்க. நார்மலாலாம் கொடுக்க மாட்டாங்க. இது இது யூஎஸ்ல வரல சொல்றேன். அதாவது யாரா இருந்தாலுமே இன்னைக்கு வராங்கன்னா கூட சும்மா ஒரு ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒருத்தவங்க நிக்க வைப்பாங்களே தவிர பெரிய பாதுகாப்பு எல்லாம் போட மாட்டாங்க. இந்த ஏரியால வராங்க 30 நிமிஷம் தான் bro. நான் கடைசியா இப்ப பார்த்தேன் நயன்தாரா ஷூட்டிங் எங்க ஊர்ல. பர்மிஷன் வாங்குவாங்க. அதாவது அந்த ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு இவ்வளவு பேர் வேணும்னுலாம் கேட்க மாட்டாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவங்க சைட்ல, அதாவது க்ரௌடு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு போலீஸ் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, டிப்ளாய் பண்ணுவாங்க. டிப்ளாய் பண்ணி அந்த crowd கூட இருக்கலாம்ல. போலீஸோட பொறுப்பை கலந்துட்டு நடிகர்கள் கூட அது பாதி இருக்கு. 30 பேர்லாம் வர 30 பேர்லாம் ஜாஸ்தி ப்ரோ போலீஸ்லாம். துணை நடிகர்கள் பாதி பேர் இருப்பாங்க. போலீஸே சொல்லியிருப்பாங்க நீ உங்க ஆளுகளை கொஞ்சம் பிறந்த நாள். ஆமா சாரி, நானே மாத்தி சொன்னேன். அவர் பிறந்த நாள் இன்னைக்கு. மாத்தி சொன்னதுக்கு மன்னிக்கவும். அந்த படம் ஓட்டிட்டு அப்புறம் வருது. அந்த இப்போ நயன்தாரா ஒரு படம் நடிச்சிருக்காங்களே, எந்த படம் ப்ரோ? மாதவன் நயன்தாரா அந்த படம் ப்ரோ. இவரு டேரக்ட் ஓட்டின்னு சொன்னாங்க. தெரியல எந்த படம்னு தெரியல. சரி அதை விடுங்க. ப்ரொடியூசர் பேசியிருக்காரு ப்ரோ. அவரு டேரக்டர்ல மாதவன். சித்தார்த்து டேரக்ட் ஓட்டிட்டு இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதான் கேட்குறேன். விபில சொன்னாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு. இன்னைக்கு நாங்களோட அப்டேட் ஸ்டார்ட் பண்ணா ஸ்லோவா நம்ம ஸ்பேஸ்குள்ள போகலாம். பரணி ஆரம்பிச்சுட்டானா ஸ்பேஸ்குள்ள இறங்கிடலாம். பரணி அந்த செல்லக்குட்டி போஸ்டர் பார்த்துக்கிட்டு அப்படியே மெய் மறந்து அவன் அந்த போஸ்டர் பார்த்ததுல இருந்து ஏன்னா என்ன கூப்பிடல அப்படின்னு தனியா மெசேஜ் பண்றான் வந்து. பரணி இருக்கியா? அவர் இன்னும் அதுலதான் இருக்காரு. மயக்க மாட்டாரு. அதுதான் பார்த்தேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க போன வாரம் வந்து இந்த வாரம் வந்திருந்தீங்கன்னா போயிருக்கலாம். லட்டு மாதிரி ரிலீஸ் ஆகுதுன்னா ப்ரோ, 5 படம் லட்டு மாதிரி ரிலீஸ். 5 இல்ல ப்ரோ, 6ன்னு நினைக்கிறேன். 6 படம் லட்டு மாதிரி ரிலீஸ். ஒரு நாளைக்கு ஒரு படம் எனக்கு 6 நாளைக்கு 6 படம். 6 படம் ரிலீஸ் ஆகுது. ஹெவியா தான் போயிட்டு இருக்கு. பிரகாஷ் நான் சென்னை போறீங்களா இந்த படம் எல்லாம் பார்க்க? ப்ரீமியர் ஷோ சாக்கமிட்டானா பத்தாதுண்ணா. இல்ல ப்ரோ, பைல்வான்லாம் உட்காந்துருக்காரு மேல. ஆமா அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பாவம் எனக்கு புரியல. அது ரியாக்ஷன் பாருங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாம உட்கார வச்சிட்டாங்களேன்னு உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் எப்பயும் கேள்வி கேட்பாரு, மேடையில உட்கார வச்சிருக்காங்க, படத்துல நடிச்சிருக்காரு. பிராஸ்பர் கோச்சுட்டார் போல. இல்ல இல்ல அவரால மைக் ஆன் பண்ண முடியாம இருக்கும் போல, அதனாலதான் எமோஜி போட்டு விளையாடுறாரு. விட்டுட்டு அவர்லாம் வந்து இந்த மாதிரி வலையில மாட்ட மாட்டாரு. உஷாரான ஆளு. சும்மா நீங்க அப்படி சொல்ல கூடாது. வேட்டையன் அடுத்த வாரம் தான் அது. இந்த வாரமே நம்ப மாட்டாருங்க. பெரிய படத்துக்கு ப்ரீமியர் போட மாட்டாங்களா, அதனால நம்ப மாட்டாரு.
சரி கொடுங்க பாத்துக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் மட்டம்ல போயிருக்காரு. இன்னைக்கு வந்து 3-4 படம் வந்துருச்சு ஆக்சுவலா. வந்து டெட்பூல் நைட் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து சீக் நோ ஈவில் அந்த படம் வந்துருச்சு. பெங்குயின் ரிலேட்டடா படம் வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெங்குயின் வந்து பேட்மேன் சீரிஸோட வில்லனுக்குன்னு தனி சீரிஸ் விட்டுருக்காங்க ப்ரோ. இல்ல நான் அந்த பென்குயின் சீரிஸ் பென்குயின் படம் மீன் பண்ணேன் ஆக்சுவலா. ஆமா ஆமா, நேத்து கூட போட்டிருந்தீங்க. மை பென்குயின் அது அந்த படம். அது இல்லாம இந்த 430 சொல்லி ஒரு படம் வந்துச்சு. இந்த 430 அப்படின்னு சொல்லி 4 படம் தான் மேஜரா வந்துச்சு இன்னைக்கு. வேற எதுவும் பெருசா வரல. அதுவுமே இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நிவேதா தாமஸ் படம் வந்து ஆசால 35 சின்ன கதை காடு இப்போ வந்து இன்னைக்கு நைட் ஆகல வருது. நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு சிம்பிளான ஃபிலிம் ஆனா பேய் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ நைட்டு ஆகல வருது, அது கண்டிப்பா பார்க்கலான்னு இருக்கேன். அது மாதிரி வந்து கள்ளக்குட்டியோட ஃபீல் குட் மூவியா? ஏங்க நீங்க வேற நீங்க நான் அப்படியே சொல்லிடுறேன் ஃபுல்லா அப்படியே ஃப்ளோல போயிடலாம். புஷ்பக விமானம் மலையாள படம். அதோட ட்ரெயிலர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 4 படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பனி விஜய் மேனன் படம், அதே மாதிரி பூக்கிங் இந்தியா ரெண்டுமே வந்து அக்டோபர் 17 ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரியல அக்டோபர் 10 ஏன் வந்து விட்டுட்டு அக்டோபர் 17 போறாங்கன்னு எனக்கு வந்து சீரியஸா புரியல. மேபி வந்து வேட்டையன் ரிலீஸ் ஆகுறதுனாலயோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் அக்டோபர் 10 ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு. ஓகே பரவாயில்ல சொல்றது இல்லை. அதே மாதிரி வேட்டையன் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நானியோட அடுத்த படத்துக்குமே வந்து அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. தசரா டைரக்டர் தான் வந்து படத்தை வந்து கல்லிமலா டைரக்டர் காலிட் ரஹ்மான் அடுத்த படம் வந்து ஆலப்புழா ஜிம்கானா. அதோட இது டைட்டில் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் ரிவீல் பண்ண மாதிரி வீடியோ விட்டுருந்தாங்க ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு. வெற்றி ஆளு அந்த ஆடியோ ட்ரெய்லர்ல வந்து அக்டோபர் 4 பிரசாத் லேப்ல இருக்குது. அதே மாதிரி தளபதி 15 வந்து பாபி டிஎல் தான் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி மற்ற கேஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபிஷியலாக வந்து இது பண்ணுவாங்க. இந்த வீக் வந்து தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து படத்தில் அந்த சிலோட்டு வீடியோ கேம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. அது பற்றி பார்த்தா மமிதா பைஜு, அதே மாதிரி புது ஹஜ், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் எல்லாம் கூட வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வேட்டையன் வந்து யூஎஸ் சென்சார் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் போஸ்ட் வச்சு அது மாதிரி ராஜபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவாவோட பிரபு அவரோட நடிகர் பிரபுவோட படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. அதுலயும் வெற்றி நடிக்கிறாரு. அதே மாதிரி ஸ்குட் கேம் 2 அதோட புது டீசர் வந்து இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மெஜர் அப்டேட்ஸ். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ரஜினி சார் பேரு ஒரு ஆஸ்பத்திரி ஓகே. அவர் வந்து நைட் வந்து இந்த மாதிரி ரஷ்ட் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு வந்து இல்லை இல்லை சரியாயிடுச்சு, நார்மலான இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸும் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்க அஃபிஷியலாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 2 டேஸில் வந்து இதாயிடுவாருன்னு சொல்லி ஒன்றும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணி
பிரகாஷ் மைக் ஆன் பண்ண முடியுதா? இப்போ ஆன் பண்ண முடியுது. நீங்க அதில் அப்டேட் சொன்னாலும் அப்படியே ஆஃப் ஆகிடும். சொல்லுங்க, அதில் டவுட் இருக்கு அப்டேட்ல நான் கேட்குறேன். அப்டேட் முடிஞ்சிச்சு, நீங்க கேளுங்க. ஓகே, ஒன்று வந்து மலையாள படம் பேர் ஒன்று சொன்னீங்கல்ல, அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது. டைட்டில் சொல்லுங்க. டைட்டில் அது பாணி இல்லையா? பனி. இன்னொரு டைட்டில் பூகேன் வில்லியா. அது போகேன் வில்லா கிடையாது, போகன் வில்லான்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, போகன் வில்லா கிடையாது. பூகேன் வில்லா. போகன் வில்லா. நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அதான் தப்பா இருக்குங்க. இல்ல எனக்கு தெரியல, அது போகன் வில்லான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இவ்வளவு நாளும் இந்த பகத்பாதி கெஸ்டோல நடிக்கிற படம் தானே, ஸ்டாண்டர்ட் கெஸ்டோல. பூகேன் வில்லியா. அப்படியா? நான் போகன் வில்லான்னு நினைச்சேன். வில்லியா நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. பட் ஏதாவது யாராவது புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனந்த் ரஹ்மான் பேர் ஹீரோயா இருக்கும். நஸ்லின் தான் bro. நஸ்லின் பிரேமலு ஹீரோ. அவரை வச்சுதான் ஆக்சுவலா படமே வந்து இது ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஆனா மற்ற கேஸ்டுக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸான ரோல் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. படம் வரும்போது தெரியும். அந்த படத்துலயும் வெளியே ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ஓகே, அந்த கரெக்ஷன் வந்து என்னென்ன கரெக்ஷன்டா வந்து சுமார்புரம் நினைவு நாள்னாரு, அது பிறந்த நாள் அவர் கரெக்ஷன் இருக்காரு. அப்புறம் நீங்க சொன்ன இளைய திலகம் பிரபுக்கு பதில் நடிகர் திலகம் பிரபு. நடிகர் திலகம் வந்து சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு. அடுத்து வந்து ஆமா, அடுத்து வந்து இன்னொன்று என்னன்னா, இன்னொரு ஏதோ முன்னாடி கேட்க வந்த அப்படின்னு என்ன கேட்கணும், அண்ணன் அடிச்ச விஷயம் அது. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது எதுவும் ஏன்னா என்னன்னா, அது ஒரு பெரிய மிஸ்டேக் வந்துருக்கு. ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி பண்ணாங்கன்னா முடி மேல கை வச்சா ஒரு டவுட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இது வெறி வந்துடும். சில பேர் பிக் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இருக்கு. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து இந்த பிக்க பிடிச்சி இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். இங்க நடந்த சம்பவமும் நான் அந்த வீடியோ பார்த்ததுல நான் செஞ்சுக்கிட்டு பார்த்தேன். ராணிகுமார் வந்து அதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு பையன் வந்து கை வச்சிருக்கோம், பெரிய கை. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இன்னொரு சைடு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவரோட கை வந்து ராம்குமார் மேல பார்த்தோம். பின்னாடி நின்ன இவர் இழுத்து அவரோட கை வச்சாருன்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. அதனால இவர் கரெக்டா அந்த நேரத்துல வந்து முந்தி வந்தாரா, கூட்டத்துல முன்னாடி போட்டோக்காக வரணும் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, முடி கை வச்சாலும் முடிய கை வச்சாலும் இவரு தான் நினைச்சிட்டு இவரு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அடிச்சது வந்து ரொம்ப 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 தவறான செயல். அதுவும் அவர் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வெறிகொண்டு அடிச்ச மாதிரி முட்டு கையில வச்சு அடிச்சிருக்காரு. பாக்குறதுக்கே நமக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு வயசானவர் அந்த நெஞ்சில் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆபத்தான செயல். ஆனா அதுக்கான பின்னணி வந்து தப்பு பண்ண ஒரு ஆள் இருந்தாரு, பின்னாடி இருக்கிற அந்த பையன் போய் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இவரு முன்னாடி நாலு தேவையில்லாத வந்து பண்ணிக்கிட்டாரு. அதுக்குதான் சொல்றது, எப்பவுமே செலிபிரிட்டிஸ் கூட நிற்கவும் ஆசைப்படக்கூடாது, செலிபிரிட்டி கூட போட்டோ எடுக்கணும் அடையக்கூடாது. நம்ம கொண்டு அவங்களாம் ஒரு நடிகர்களை தாண்டி நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷன் தான். அப்படி மட்டும் பின்னாடி தள்ளி நின்று பாக்குறது என்னைக்குமே அழகு. ஓடி நின்று போனோம்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம தான் வந்து அவமானப்படுவோம். அவ்வளவுதான் இந்த எனக்கு தெரியல. யாரு பிரபு அவங்க அண்ணன் வந்து கைப்பட்டு குத்துவாரு. மொட்டிக்காய் வச்சு குத்துவாரு. ஐ படத்துல வருவார்ல ப்ரோ, ஃபேக்டரி ஓனரா, ஃபேக்ட் கம்பெனி ஓனரா. ஒருத்தரா? எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. புரியுற மாதிரி நான் சொல்றேன். சந்திரமுகி தேவோட பாத்துருக்கியா? ருப்பிட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, வெள்ள முடி வச்சுங்க, அவர் தான் பிரபுவோட அண்ணன். புரியுற மாதிரி சொல்லுங்க, அதை விட்டுட்டு எப்பவுமே காம்ப்ளிகேட் பண்றீங்க. இல்ல மலையாள ஆக்டர் சோபி வில்லனா அடிச்சு ஐயன் தெரியலன்னா அதே ஐயன்ற மாதிரி. அதனால எல்லாம் சுருக்கமா ஐட்ட வந்தது எல்லாமே. பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை. அவரு சிவாஜியோட மூத்த மகன் ராம்குமார். போகன்வில்லா தான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஆமா, நீங்க சொன்னது தப்பு. ஃப்ளவர் நேம் அது. போகன்வில்லா ஃப்ளவர் நேம். ஓகே ஓகே, எனக்கு அந்த டவுட் தான். பகர்னி அந்த பேர் சொல்லும் போது எனக்கு போகன் வில்லா தானே வரணும். இவரு ஏன் போகன் வில்லியாங்கிறாரு. ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. இன்னைக்கு திரும்ப அவர் சொல்லும் போது திரும்ப டவுட் வந்து பெருசாயிடுச்சு. அதே மாதிரி அது வந்து சம்மர்ல பூக்குற இருக்கும். இங்க ரோட் சைட்ல எல்லாம் இருக்கும் நிறைய கலர்ஸ்ல.
அது ஏதோ மீன் பண்றாங்க அவங்க. ஸோ சம்மர்ல மெயினா வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கிறப்ப வரப்போகுதா problem. சரி சரிங்க அந்த டவுட் தான் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு எங்களுக்கு கேட்பாங்க clear ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு மலையாள பட டைட்டில் எப்படி வைக்கிறாங்க தெரியலையா அதனாலதான் ஒரு ரொம்ப நாள் குழப்பம் அது. சரி ரைட் அது அக்டோபர் 10 ரிலீஸ் இல்லையா 17 போயிடுச்சு அதுவும் 17 போயிடுச்சு ஆமா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன்னா தான் இருக்குது. ஆமா அப்ப நான் தப்பா ஃபர்ஸ்ட் போயிடும் ஹாஃப்ல விழுவாதவங்க 1 வீக் லேட்டரா வராங்க. ஆமா ரொம்ப நல்லது இது என்ன சோலோ ரிலீஸ் கிராண்ட் சோலோ ரிலீஸ் நான் ஏதாவது வரலாம் ப்ரோ நாளைக்கு வேட்டையன் ட்ரைலர் ரிலீஸ் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு அப்புறம் உங்களுக்கான வந்து கைப்பு எப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு எனக்கு ஏன்னா அந்த படத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப காலமா நான் அப்புறம் எல்லாரும் வந்து நான் ஜெயிலர் படத்தை வந்து நம்பாம இருக்கேன் நான் வந்து ஜெயிலர் இப்பயும் வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஆனால் வேட்டையனுக்கான ஹைப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது மற்றவங்க மத்தியில் எனக்கு வந்து எப்பவும் போல இருக்கு மற்றவங்க மத்தியில ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அது வந்து இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் வேணா பூஸ்ட் ஆகலாம் நல்லா அப்புறம் வாரம் ரிலீஸ் ஆகும் சிட்டியில் வர ஆடியோ அதுக்கப்புறமேட்டு வந்து கண்டிப்பா வந்து ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அண்ணாத்த படம் அதான் தெரியும். இல்ல அது டிவில லோக்கல் டிவில வந்து எப்படின்னா டிவில லோக்கல் ஆடியன்ஸுக்கு கரெக்டா செட்டாங்க என் குழந்தைங்க அண்ணாத்த படம் ரொம்ப பார்க்கும் விரும்பி பார்க்கும் அது பாட்டுக்காக தங்க வந்தவங்க பார்த்துக்கலாம் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் இங்க பார்ப்பாங்க 4 மாசம் இருக்கு அது போதும் அது வந்து நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணாது அதாவது அடுத்த படத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ட் பண்ணாது ஃபேமிலி ஆடியன்ஸ்ல ரஜினிக்கு வந்து அது வந்து லோக்கல் நம்ம டிவி சீரியல்லாம் கம்பேர் பண்றப்ப அது எவ்வளவு தேவை பிள்ளைங்க விரும்பி பார்க்குறது அதே எனக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இதை விட்டுருவேன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஆனா லீவு நாள்ல பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது இந்த லோக்கல் டிவில சேனல் மாத்துவாங்க குழந்தைங்க மாத்தும்போது இந்த ரிப்பீட்டடா ஓடுற படங்கள் இருக்குல்ல விருப்பேற்ற மாதிரியான படங்கள் ஓடும் எவ்வளோ காஞ்சனா 2 அரண்மனை 2 அரண்மனை 3 அரண்மனை 4 சந்திரமுகி 2 அது மாதிரி ஒரே ரிப்பீட்டடா பேய்க்கணும் பார்த்து 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 எனக்கு இப்படியே ஒரு கடவுள் விருப்பாய் வெறியாயிடுச்சு ரிப்பீட்டடா இந்த அரண்மனை 4 அரண்மனை 3 அரண்மனை 2ன்னு எவ்வளவு நாள் பாக்குறது நம்மளும் லோக்கல் டிவில ஏதாச்சும் ஒரு சட்டம் ஏற்றி நிப்பாட்டுறதுக்கு வழி முயற்சி பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க சன் டிவி பரவாயில்ல சன் டிவியாச்சும் ஏதோ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை படம் போடுறான்னு விட்டுலாம் இது வாரம் என்னால முடியல வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தா காலையில அரண்மனை ஓடுது அப்படியே அரண்மனை 2 ஓடுது அரண்மனை 3 ஓடுது அப்படியே லோக்கல் தெருப்பாய் சேனல் குழந்தைட்டு வேகமா மாத்திட்டு வந்து இன்னொரு சேனல் சந்திரமணி 2 ஓடுது எப்ப பார்த்தாலும் பாக்குறாங்க எப்ப போட்டாலும் திருப்பி ரிப்பீட்டடா பாக்குறாங்க அதுவே பெரிய காண்டா இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு டாபிக் ஏதோ பேசலாம்னு நினைச்சேன் நமக்கு என்ன டாபிக் இல்ல எத்தனை சேனல் அந்த சன் டிவியோட பிரீமியர் டயத்தை வந்து அடிச்சுக்க முடியாது அவ்வளவு பெரிய படம் போட்டாலும் சன் டிவியோட சின்ன படத்தை டிஆர்பி அடிச்சிருக்காங்க அதாவது பல நாள் உழைப்போட பலன் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவாலிட்டி வந்து தேட்டர்ல நம்ம பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சன் டிவி மட்டும்தான் அவங்க தரது யாராலையும் தர முடியாது ரெண்டாவது அது போக நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம் மாப்பிள்ளை பாக்குற மாதிரி சொல்லியிருக்கோம் பொண்ணு கட்டுறாங்க எங்க பொண்ணு கட்டுறாங்க அது மாதிரி உதாரணம் ஆயிரம் அது இருந்தாலும் என்னன்னா குவாலிட்டி இப்போ விஜய் டிலாம் பாக்குறதுனா போட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம எப்போ போட்டாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும் அது போக இது சூப்பர்ல இருக்குன்னு தான் ஓடும் சன் டிவி அப்படி கிடையாது இல்ல அப்புறம் ஒரு டவுட் சுதாகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு பேசுறாரா டெய்லி வரா ஸ்பீக்கர் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தியா யாரும் பேச மாட்டீங்கன்னு பேசுவோம் அதுக்கு மேல எனக்கான டவுட் இல்லை சுதாகர்னு ஒருத்தர் இருக்கிற அவர் வாய்ஸ் கேட்டதே இல்லை ஆனா டெய்லி ஸ்பீக்கர்ல இருக்கிறாரு பேசுறாரா எனக்கு மட்டும் கேட்கலையா 7 நாள் தொடர்ச்சியா ஸ்பீக்கர்ல இருக்கிறாரு ஆனா ஒரு நாள் கூட ஒரு வாரத்துக்குள்ள பேசலையா அவர் நான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன் எதனா டவுட்ஸ்னா மையலகம் பத்தி உங்களோட பேசியிருக்கீங்க இந்த 3 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஸ்பீக்கர்ல காமிச்சுதான் நான் ஒன்றும் பேசாத மாதிரியே ஒரு ஞாபகம் இப்பதான் நான் ஒரு 2 நாளா அவர் பேசினாரு நான் பார்த்தேன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொன்ன மாதிரி கூட நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல எனக்கு அந்த ஆட்டமா நான் பார்த்தேன் அந்த அங்கிள் அந்த மாமா நான் பார்த்தேன்னு சொல்றேன் அதே தோல்லையே மாதிரி சொல்றாரு நான் பார்த்தேன் அவர் பேசினாரு சொன்னாரு மெய்யழகர்
சரி சரி. ப்ரோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தி யாரும் பேச மாட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்லையா? யாருமே பேச முடியாத அளவுக்கு தான் படங்கள் ரிலீஸ் ஆகுது. எல்லா படம் அடுத்த பத்தொன்பது வந்து அக்டோபர் 10 தான். அக்டோபர் 10 கையில் பாக்கல நீங்க எவ்வளவு பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. பேச சொன்னீங்க 2 நாளா திருச்சியில படம் வந்து ஈஸியா ஒரு ஷோ போட்டுருக்காங்க, ஒரு ஷோ போட்டுருக்காங்க. நாளைக்கு எதுவும் போட்டுருக்காங்க பாரு. படம் போட்டாலும் கண்டிப்பா பாக்குறேன். நீங்க தியேட்டருக்கு போலாமா ஒருத்தா ஏதாவது சொல்லுங்க. தேவாரம் நபர் வந்து பார்க்கலாம், நபர் வந்து போவோம். அதுக்கான பதில் இதுதான். சந்தோஷம். நபர் வந்து பார்த்தாச்சு ப்ரோ. நபர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சட்டமேன் கையில் மாதிரி படம் கூட போகும் ப்ரோ. ஆமா, ஒருவேளை சட்டமேன் கையில் போறேன்னா போங்க, உங்க ஊர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் போற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போற அளவுக்கு உங்களுக்கு ஒப்பேத்தும். அந்த அடுத்து உங்களுக்கு ஓகே ரெகுலர் டெம்ப்ளேட் படமானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஜானிஜா படமா வந்திருக்கு, நான் பார்த்தது இல்ல, பார்த்துட்டு வந்துருவோம், பார்க்காமையா விட்டுருவானேன்னு உங்களுக்கு குறையா இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு வரலாம். இதை தவிர அங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஏன் போறீங்க அந்த அளவுக்கு போறேன், சிம்பிளா சொல்லிட்டேன். இதுக்கு மேல நம்ம டீட்டெயிலா சொல்லவும் கூடாது. அப்புறம் ஏதாவது இல்லைன்னா டாமேஜ் டீசர் அதை பத்தி ஏதாவது இருந்தா நாளாயிட்டு குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் வந்து செகண்ட் ஷெட்யூல் வந்து ஃபாரின் ஷெட்யூல் வந்து 5ஆம் தேதி தொடங்குது. உறுதி, அதில் மாற்றம் இல்லை. த்ரிஷாலாம் ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க, டீம்ல நிறைய பேர் போயிட்டாங்க. 5ஆம் தேதி தொடங்குறது உறுதி ஆயிடுச்சு. அது போக வந்து நமக்கான அப்டேட் வந்து, அதாவது அஃபீஷியல் அப்டேட் எப்போ வரும் நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஒரு 5ஆம் தேதி போயிருக்காங்கன்னா ஒரு 8-10 தேதிக்கு மேல நம்மளோட அப்டேட் நம்ம சைட்ல இருந்து அப்டேட் நம்ம தேடி வாங்கி தரோம். ஏதாவது ஒன்று வந்து ஸ்பீஃபா சொல்லலாம், ஸ்பேஸ்க்காக சொல்லலாம், ஒன்று ரெண்டு சொல்லலாம். இல்ல ப்ரோ, இந்த வேட்டையன் இன்கம் நம்மளோட லிங்க் இந்த மாதிரி போடுற மாதிரிலாம் பிளான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அவங்க. இல்ல அது தெரியல, எனக்கு தெரியுது. நான் தான் சொல்றேன், விடாமுயற்சி வந்து இப்போதைக்கு கேட்காங்க. விடாமுயற்சி பொறுத்து அக்டோபர் 20க்கு மேலதான் நமக்கு ஒரு கிளியர் ரூட் கிடைக்கும். அதுக்கு காரணம் அக்டோபர் 10 வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அது வந்து 10 நாள் டோட்டலா வந்து அவங்க வேட்டையனை பொறுத்துதான் மற்ற எல்லாமே மூவ்மெண்ட் இருக்கும் விடாமுயற்சி. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து குட் பை டக்லி வந்து சொல்லியாச்சு. குட் பை டக்லி ஒரு 8ஆம் தேதி 10ஆம் தேதி மேல குட் பை டக்லி பத்தி பேசுவோம். ஏதாவது அப்டேட் வந்து சொல்லுவோம். ஓகே ஓகே. வேட்டையன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு புது காம்பினேஷன் ரொம்பவே கொஞ்சம் புதுசா இருந்தது. ஆனா அதுல அனிருத்தும் எல்லாரும் கொண்டு வரும்போது எனக்கு இன்னும் வடகரை கைச்சு அது மாதிரி இப்ப கூட எனக்கு அது செட் ஆகுமா என்னன்னு தெரியல. அது படம் பார்க்கும்போது தெரியல. படம் பார்க்கும்போதும் தெரியும். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரைலர் இந்த டீசர் ரிலீஸ் சமயத்துல எல்லாம் வந்து அனிருத்துக்கு வந்து தேவரா வந்து ஒர்க் இருந்துச்சு. அனிருத்தோட பெரிய ஸ்டைல் என்னன்னா, அனிருத்து மட்டும் இல்ல, பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் ஒர்க் ஸ்டைல் என்ன அப்படின்னா, படம் ரிலீஸ்க்கு 7 நாளோ இல்ல 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஆர்ஆர்லயே உட்காருவாங்க. ஃபைனலா தான் அவங்க அந்த முழு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூடுக்கு போய் அந்த படத்துக்கு தனியா ஒரு நாள் ஒதுக்கி அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அதுக்கேற்ற குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கும். அவருக்கு அனிருத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்தது வந்து தேவராவோட ரிலீஸ் ஒரு பேனிங்க சப்ஜெக்ட். அந்த தெலுங்கு ஏன்னா ஒரு தமிழ்ல அவர் ஏற்கனவே நல்ல பேர்லாம் எடுத்தாச்சு, டாப்ல இருக்குது. நம்பர் 1 தமிழ்ல அனிருத் தான். தெலுங்குலயும் நம்ம போய் அங்க போய் நடு கொடி காட்டணும். ஓகேங்களா? நம்ம கொடி அங்க நாட்டணும் அப்படின்னா அங்க வந்து பெரிய பெஸ்ட் அவுட் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப அதுக்கு அவருக்கு நினைச்சது நடந்துருச்சு. ஏன்னா வந்து ஆர்ஆர்லயும் அப்படி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. மெயினா அந்த பாட்டு திட்டமல்லி பாட்டா, பாட்டுல வந்து தேட்டர் ரெஸ்பான்ஸே பயங்கரமா, தேட்டர் அலர்ன இடங்கள்லாம் கிட்டத்தட்ட கான்செப்ட் மாதிரியே மாத்திட்டாங்க. அதான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அனிருத்து தான். அந்த அனிருத்துக்குங்கிறது அப்ப அனிருத்துக்கு அது முடிஞ்சிச்சா, இனிமேல் வந்து வேட்டையில முழுக்க முழுக்க கவனம் செலுத்தும். நாளைக்கு வர ட்ரெய்லர்ல கூட உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி தெரியும். அது உங்களுக்கு செட் ஆகிக்கும் படத்துக்கு. அந்த மூடோட படத்துக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஜோன்ல ஒரு கண்டென்ட் படம். ஓகேங்களா? கமர்ஷியல் ஜோன்ல வர ஒரு கண்டென்ட் படம் இருக்கும். அந்த கண்டென்ட் படத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் இருக்கும் உங்களுக்கு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல கோஸ்ட் படத்துல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சாங் ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா? சின்ன பையன் பண்ற மாதிரி சாங் ஒன்று. ஆமா அந்த சாங் இன்னும் ரிலீஸே பண்ணாம வச்சிருக்காங்க. பாட்டு நல்லா இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏற்கனவே போட்டு இல்ல அது வந்துட்டு விஷுவலா பாக்குறப்ப மட்டும் தான் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மேட்ச் ஆகும். நீங்க வந்து தனியா பாத்தீங்கன்னா அது எந்த ஏற்கனவே இவனை திட்டிட்டு இருக்காங்க, அதையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன கண்களுக்கு மட்டும் தான் படத்தை திட்டுவாங்களா அவரு. மற்றபடி மத்தக்கெல்லாம் முன்னாடி ரிலீஸ்க்கு மட்டும் திட்டுவாங்களாரு. ஸ்பார்க் எல்லாம் பயங்கரமா திட்டுவாங்க. நான் ஒருத்தனா ஸ்பார்க் நல்லா இருக்குங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சாங் வீடியோ சாங் ஆஃபீஸியல் ரிலீஸ் பண்ணாம மொத்த சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா மற்ற வீடியோ சாங் வேற வீடியோ ஃபிட் ஆகிறது வேற விஷயம். அவரை பத்தியே பேசணும்.
மற்ற வந்து தேட்டருக்கு வச்சுன்னா பயங்கரமா கொண்டாட்டமா இருந்துச்சு. ஓகே. எனக்கு ஸ்பார்க் வந்து ஆடியோவா எனக்கு ஆடியோவா ஸ்பார்க் வந்து மக்கள் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. இல்ல சென்டிமெண்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சா அதனால கேட்டேன். என்ன இல்ல அது கதையோட வரனால தனியா வருவாங்க பாட்டு. நாளைக்கு இந்த வாரம் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வந்து அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ்ல வருது இல்ல, அதுக்காக தனியா விட்டாதான் உண்டு. அதை பாட்டு விட மாட்டாங்க நினைக்கிறேன் இனிமேல். ஏன்னா அது கதையோட போறது தானே, அது 2 புக் சாங் மாதிரி தானே வருது. நீங்க ஒருத்தர் அந்த பாட்டை கேட்டீங்க, எனக்கு நானும் அந்த படம் 2 தடவையோ 3 தடவை தேட்டர்ல பார்த்தேன், ஆனாலும் மறந்துட்டேன். இல்ல இல்ல நல்லா இருந்துச்சு. யாருமே அதை எதிர்பார்க்கலையா? நானும் ஸ்பாட்டிஃபைல இருந்து எல்லாத்துலயுமே தேடுறேன், எதுலையுமே இல்ல. கோவிலுக்கு விட்டாச்சு. அதனால கேட்டேன் ஏதோ அது ஓகே ஓகே. பிரியம்படம் இல்ல வாய்ஸ் ரொம்ப நல்லா கேக்குது. ஆனா என்னன்னா எக்கோ கேட்குது யார்கிட்ட பரணி இப்பயும் கேக்குது. இல்ல எனக்கு கேட்க கேள்வி புரியுது எனக்கு, ஆனா எக்கோ தான் இருக்கு. வாய்ஸ் ஏதோ ரொம்ப லோவா கேக்குது. இல்ல அவர் என்ன கேட்கிறாரு, கோட் வந்து 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுல, எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கறா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அவங்க சும்மா அப்ப முன்னாடி சொன்னதுதான். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் அப்பயும் சொன்னதுதான் நம்ம வாய்ப்பு இல்லை. அது வந்து ரிலீஸ் ஆகுது, தேட்டரிக்கல் வெர்ஷன் என்ன ரிலீஸ் ஆச்சு அதுதான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரும். இதான் அவர் கேட்டது. ஆனா ரொம்ப வாய்ஸ் பரணி தான் இப்போ வாய்ஸ் லோவா கேட்கு, பரணி வாய்ஸோட ரொம்ப லோவா கேட்டு. வாழை எப்ப ரிலீஸ் ஆகுது ப்ரோ? வாழை டேட் போட்டாங்களே, அக்டோபர் 11 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 11 என்ன பரணி, அது 11 17 11 இப்ப கோட்ல ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி கூட வாழை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகணும் வாங்கிருக்கா? வாழையும் அந்த மாதிரி வாழை கோட் ரிலீஸ் ஆச்சுல, வாழை ஏன் ரிலீஸ் ஆகுது? அதாவது அவங்க வந்து ஹாட் ஸ்டார் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஏமாத்திட்டாங்க, 2 கிலோமீட்டர் சொல்லி ஏமாத்திட்டாங்க. இப்போ வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து அக்டோபர் 11 தான், அவ்வளவுதான். இல்ல கோட் படம் மாதிரி ஏன் முன்னாடி ரிலீஸ், கோட் முன்னாடி போனாருமே அது மாதிரியா? அது காரணம் என்னன்னா, வாழை வந்து பெருசா ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆகல. அந்த எந்த எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லா படம் போன சில ஏரியாக்கள்ல இருந்து அது லீக் ஆகுது, அவ்வளவுதான். வாழையோட பெஸ்ட் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுல இருந்தானே, அவங்க வந்து ஹாட் ஸ்டார்ல டைரக்டா ரிலீஸ் பண்றது பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளா தான் தேட்டரிக்கல் பண்ணாங்க. பட் அவங்களே எதிர்பார்க்காத தாண்டி 25, 30, 32 கலெக்ஷன் பயங்கரமா அள்ளிருக்கு. ஹாட் ஸ்டார்ல அந்த கிளைமாக்ஸ் சாங் எல்லாம் வராதா? ஹாட் ஸ்டார்ல வாழை எப்படி ஃபுல்லா வருமே? இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களா ஃபுல்லா கிளைமாக்ஸ் சாங் எல்லாம் வராதுங்கிற மாதிரி எதுவும் சொன்னீங்க. அது வந்து கோட்டுக்காக சொன்னோம், கோட்டுக்கு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வராது. ஓகே ஓகே. அதே மாதிரி ஓவர்சீஸ் ரிலீஸ்ன்றப்ப ஒரு சில மாற்றங்கள்லாம் சின்ன பண்ணுவாங்க போல. இல்ல லாஸ்ட் இயர் லியோலயே கவனிச்சேன். அது மாதிரி ஒரு சீன்ல வால்காப்ல கங்கோ வச்சிருப்பாங்க. இந்த பிரிண்ட்ல இப்ப வந்து அந்த லீக் ஆன ஹெச்டி பிரிண்ட்ல வேற எதுவும் இருக்கு, அது சூர்யா ஃபேன்ஸ் வேற ஒரு பக்கம் போட்டு அடிச்சிருக்காங்க, என்ன இப்ப மட்டும் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி. அது ஓவர்சீஸ் பிரிண்ட்ல அப்படி மாறி இருக்கும் போல ஒரு சிலது, நிறைய மாறி இருக்கு. கிளைமேக்ஸ் அது என்ன ப்ளூ கர்ஸ்ல கூட ஒரு சில விஷயங்கள் மாத்திருந்தாங்க. தேட்டரிக்குலாம் வேற மாதிரி இருந்துச்சு, அதுல வேற மாதிரி இருந்துச்சு. தெளிவா சொல்லுவேன், படத்தோட ஃபைனல் மிக்சிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடி, டிஐ மிக்சிங் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓவர் டெஸ்பேச் ஆகும். 10 நாளுக்கு முன்னாடி டெஸ்பேச் பண்ணணும் ஒரு ரூல் முன்னாடி டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு கண்டென்ட் போய் டெஸ்பேச் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் மிக்சிங், ஃபைனல் டிஐ எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு தான் நமக்கு 2 நாளோ 1 நாளைக்கு முன்னாடி அது நமக்கு கிளியரா கிடைக்கும் தமிழ்நாடு. ஆனா நமக்கு வர தேட்டர்கள் கொஞ்சம் அப்டேட்டடா குவாலிட்டியா பக்காவா கிடைக்கும். ஆனா ஓவர் பார்த்தீங்கன்னா 1-2 மைனஸ் தான் கிடைக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா லியோ கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், லியோல வந்து 2 சீன் மாறி இருக்கும். சஞ்சய் கொல்லும் போதே நான் தான் சொல்லிட்டு, நான் தான் லியோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த சீரத்து பத்த வைக்கிற சீனு, அப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அர்ஜுன் கூட ஃபைட்லயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது மாதிரி சில சீன் ஓவர் சீஸ்க்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த படத்துலயும் அது மாதிரி ஓவர் சீஸ் இருக்கு. அது காரணமே ஒன்று, தனியா வாண்டடா வைக்கணும்னு அவசியம் இல்லை, வாண்டடா வைக்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான சொல்றாங்க, கோட்லயே பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரிலீஸ் ஆன வெர்ஷன்ல, ஓவர்சீஸ் ஐமேக்ஸ் வெர்ஷன்ல அந்த கடைசி ஓஜி கேரக்டர் வருதுல்ல, அந்த ஓஜி கேரக்டர் வர பிஜிஎம் ரொம்ப சுமாரா மோசமா இருந்துச்சு. ஓவர்சீஸ் வெர்ஷன்ல நமக்கு குவாலிட்டியா இருக்கும், ரொம்ப குவாலிட்டி. நமக்கு வந்து இந்த படத்துலயே பெஸ்ட் பிஜிஎம்னா அதுதான்.
ஆனா அது நமக்கு பெஸ்டா கிடைச்சிருக்கு. ஆனா ஓவர்சீஸ் வெர்ஷன் அது கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வருஷம். அது பார்த்ததுக்கு பார்க்காம இருந்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வருஷம் தான் ஓவர்சீஸ்ல போட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ஃபைனல் வெர்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அவங்க சீக்கிரம் கம்மிட் கொடுத்தாங்கிற அவசர கதியில, அதாவது ஒருத்தர் சீக்கிரம் கட்டி அனுப்பிச்சு விடுறது, கட்டி அனுப்பிச்சு விடுறதா அதெல்லாம் ஓவர்சீஸ் டிஸ்பேட்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் இருக்கு. என்ன காரணம்னா நம்ம வந்து குவாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது, ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணுவோம். அதுதான் அது மாதிரியான சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இல்லைன்னா கங்கோ மாதிரி வால்பேப்பர் மாத்துறதெல்லாம் வந்து ஃபைனல் அவுட்புட்ல நடந்திருக்கும் நமக்கு. அங்க வந்து அதுக்கு டைம்லாம் இருந்திருக்காங்க. பஸ் கண்டென்ட் அனுப்பிச்சு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனதாச்சு போனதை போச்சுன்னு அனுப்பிச்சு இருப்பாங்க. பாபிகள் என்ன ப்ரோ ஜெகதே பாபு மாதிரி வரிசையா படமா பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து அவரு ஏற்கனவே வந்து இது குட்பேட் அக்லில இருக்கிறதா ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் அபிஷியலா அது செய்தி வரல. ரூமர் கூட கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, பாபி சொல்லிட்டாரு. கங்குவாக்கு அப்புறம் அதான் சூர்யா படம் முடிச்சு அஜித் படம் முடிச்சு விஜய் படங்கிற மாதிரி ஒருவேளை அது உண்மையா இருக்கும். அது உண்மையா இல்லைன்னா டேரக்டா சூர்யா படம் கங்குவாக்கு அப்புறம் விஜய் படம் ஒரு தமிழ்ல இருந்து, அதாவது ஹிந்தில இருந்து தமிழ்ல தொடர்ச்சி நடிச்சிட்டு இருக்காரு. அது போக வந்து அவரு வந்து தெலுங்குல பாலியா இல்லைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. சவுத்லயே செட்டில் ஆயிட்டாரு போல இருக்கு. பாலியாவோட அடுத்த படத்துல அவர் தான் மெயின் இல்லை. எம்பிகே 109 சஞ்சய் தத் சீசன் முடிஞ்சிருச்சு. இப்ப இவர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெளிவா ஸ்டார்ட் பண்ணி தெரியும். பிரகாஷ் ராஜ் அப்புறம் ஜெகபதி பாபு அப்புறம் சஞ்சய் தத்துக்கு அப்புறம் இப்ப இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நடிகரை பார்த்து பிள்ளைங்க எடுத்துட்டு இவங்க சீசன் முடிச்சா தள்ளி விட்டு அடுத்த ஆள் முடி இவரை டிஸ்பேச் பண்ணு, அவ்வளவுதான். ப்ரோ இந்த மஞ்சள் வீரன் அது அப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கறது யாரு? கரெக்ட் டிடிஎஃப் டிசிஎஃப் வெளியேறல, இயக்குனர் டிசிஎஃப் வெளியேற்றிட்டு வேற ஒரு ஸ்டாரை வச்சு எடுக்க போறாராம். ஆனா இந்த இடத்துல கேட்டது யாரு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 250 கிலோமீட்டர் வந்து 50 கோலிவுட் சொல்லாதீங்க, பேர் சொல்லுங்க. கோலிவுட் தப்பு. ஓகே ப்ரோ தான் கோலிவுட் கேட்டதா? ஓகே. ஆனா ஒன்னே அந்த டிடிஎஃப் பாத்திரத்துல அப்டேட் கேட்கறது இல்லாம வரும்னு அதை சொல்றேன். வரும் நான் தப்பனத்துக்கு கூட அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற 5 படத்தை பத்தி நீங்க ஆதரவுலாம் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு எடுப்பீங்களா? ஒரு தேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும், ஒரே ஒரு தேட்டர்ல ஒரே ஒரு ஷோ ஆச்சு ரிலீஸ் ஆகும். அந்த படத்தை பத்தி பேசுங்க. ஏங்க பேசல கேட்கறவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும், நமக்கு பேசுறதுக்கு டென்ஷன் ஆயிரும். இல்ல சுகுமார் பிரீமியர் எல்லாம் போறாரு. அவர் போவாரு, அவர் தியாக செம்மல், அவர் வந்து தியாகம் தொடர். மெழுகுபத்தி எப்படி தன்னைத்தானே உருக்கி நமக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்குதோ மாவீரன் ஒரு நீங்க யாரு புரியுமா? சொந்த ஊரா ப்ரோ? தேவா மாவீரனா? நீங்க எந்த ஊரு? திண்டுக்கல். ஒரு நாள் சென்னை கிளம்பி வாங்க, நான் கூட்டு போறேன். இந்த மாதிரி படத்துக்கலாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, ஓகேவா? பெரிய படத்துல மகேந்திர டைலாக் இருக்காரு. என்ன டைலாக் பார்ப்போம். ஸ்பேஸ்ல வர லிசனர்ஸ் கேட்டா பரிசு தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தண்டனை தர ஒரு போஸ்டர் இன்னைக்குதான் பாக்குறேன். கொடூரமான தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. வந்தோடனே அவர் தான் பரணி ப்ரோ. அதே பரணி சில நேரம் பிஸி ஆயிட்டாரு போன வாரம் பூரா, அதனால சுகுமார் ப்ரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. அதனால பரணிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து இந்த ஷோ எல்லாம் கூட்டு போயிடணும்னு ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. நீங்க ஜிடிஎஃப் அப்டேட் ஃபீல் பண்றீங்க. ஒருத்தர் வந்து கமால் லைன் அப் கேட்டிருக்காரு, மருதநாயகமும் சேர்த்து கேட்டிருக்காரு. இல்ல கமலுக்கு டிடிஎஃப் எப்படி அப்போட மருதநாயகம் கேட்டிருக்காரு. மருதநாயகத்துக்கு என்ன சொல்றது, சுகுமார் ப்ரோ சொல்லணும். அவரு தான் மருதநாயகத்துல பிறந்தவர், அந்த நேரத்துல பிறந்தவர். அந்த படத்தோட அந்த இதுவெல்லாம் பாட்டுலாம் கேட்டுட்டு எனக்கு வந்து அந்த படம் வரணும் அப்படி வரணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்குமே தான் இருக்கும். அது இப்ப அவர் நினைச்சாலே எடுக்க முடியாது ப்ரோ, கஷ்டம். இல்ல அதெல்லாம் எடுக்கணும்னா வந்து புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம்.
அது அதை கண்டினியூ அப்ப எடுத்து வச்சது கண்டினியூ எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பயங்கர இதுவா இருக்கும். அவர் நடிச்சு எடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தெரியல. ஏன்னா அந்த படத்துக்கு அவர் அப்ப அந்த வயசுல போட்ட எஃபர்ட் வந்துட்டு இப்ப போட முடியுமான்னு வந்து தெரியல. ஏன்னா ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா வந்துட்டு அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து அவரு நிறைய இதுல அவரே சொல்லியிருப்பாரு. ஆனா அது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அந்த டைம்ல அவருக்கு இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் கிடைக்கல. அஹ் இப்போ வந்து அவருக்கு ஃபினான்ஸ் கிடைச்சாலுமே வந்துட்டு அது ஸ்டார்ட் பண்ணணும்னா வந்து 1008 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற வந்து அவர் நிறைய இதுல சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனா அந்த படத்தை பத்தி ஒரு ஸ்பெஷல் ட்ரிவியா வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தர்றாங்க. சொல்லலாமா சுகுமார் ப்ரோ? நீங்க ஒப்புதல் கொடுத்தா சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா தான் ப்ரோ நாங்களாம் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஏன்னா நீங்க ஒப்புதல் கொடுத்தா சொல்ல போறேன். அதுதான் கேட்கிறேன். ஆனா நீங்க வேற, நீங்களாம் சீனியர், நீங்களாம் வந்து மருத்துநாயம் படத்தை தேட்டர்லயே பகலன்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கீங்க. சரி, ரைட், அதை சொல்லிடுறேன். அந்த படம் அந்த பூஜை தொடக்கப்பட்ட விழா இருக்குல்ல, தொடக்க விழாவுக்கு கவரேஜ் பண்ணவர் தான் சுகுமார் ப்ரோ. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அவர் போய் அந்த படம் துவக்க விழாவோட ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து செய்திகளில் போட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தாளராக இருந்தார். அச்சு ஊடகம் சொல்லுவோம்ல, அந்த அச்சு ஊடகத்தை சொல்லிட்டாங்க. அந்த பிரிண்டிங் மீடியாவா இருந்தாரு. அது நீங்க வேற அப்ப அந்த கூட போட்டோ எடுத்தாரா ப்ரோ? எடுத்தாரு எல்லாத்துக்கும் செல்ஃபி எடுப்பாரு. அப்ப வந்து சுகுமார் ட்வீட்ஸ்னு வந்து அப்ப இந்த வாட்டர் மார்க் போட முடியல. அப்பெல்லாம் செய்திகள்ல தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ட்விட்டர் இல்ல. அதெல்லாம் வந்து அப்ப வந்து இன்னைக்கு அந்த ஏகத்தை நிறைவேற்றிருக்காங்க ஏஐ மூலமா மருதநாயகத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரோட பேக் ஐடியில அவரே கமெண்ட் பண்ணி மருதநாயகத்தோட அப்டேட் கேட்டு இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் எடுத்தேன். ஆனா வந்து எனக்கு நான் எடுக்கும்போது வந்து எனக்கு வந்து குருவா இருந்தவர் தான் பிரகாஷ். அப்ப எனக்கு அவர் எவ்வளவு சீனியரா இருப்பாரு. சரி, அப்ப அதுக்கே சொல்றீங்கன்னா அப்ப இதுக்கு சொல்லுங்க ப்ரோ. பல்ராம் நாயுடுக்கு ஒரு தனி படம் வந்துச்சு, அது என்னதாச்சு? சபாஷ் நாயுடு. அந்த படம் சபாஷ் நாயுடு ஸ்ருதிஹாசன் பொண்ணாவும் ரமேஷ் ஜோடியாவும் பிரம்மானந்தம் வந்து காமெடிக்காகவும் ஆரம்பிச்ச படம். 17 நாள் ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் கமல் வந்து மாடியிலிருந்து கீழே ஒரு நாள் கால் வந்து எலும்பு உடஞ்சிருச்சு அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியல. லைட்டாக ஒரு சண்டை வந்துச்சு. சரி, அந்த படம் அப்படியே நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருக்கப்ப ஒரு படம் ஆரம்பிச்சிடலாம்னு ஆரம்பிச்ச படம் தான் இந்தியன் 2. அப்புறம் அது பாதியில நின்று அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மியூசிக்ல வந்து சபாஷ் நாயுடு நின்று ரெட் இந்தியன் 2 நின்று அப்புறம் ரெட் ஜெயின் மியூசிக் வந்து உள்ள அப்புறம் படம் பெருசாகி அதுக்கப்புறம் 3 பாட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 2 பாட்டா ரிலீஸ் பண்ணி இந்தியன் 2 1 3 அப்படி. இப்போ என்னாச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ப்ரோ. இது செவந்தி ரெம்போ காலனி ஒரு எடுத்து முடிச்சிட்டாங்க சைலண்டா படத்தை. எடுத்து முடிச்சிட்டாங்க. புரியல. எடுத்து முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். செல்வ சாய்மன் அதை பத்தி ஒரு கேட்டு கூட போடல. அதுக்கு ஒரு புது எடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன ஒரு ப்ராஜெக்ட். நான் உண்மையை சொல்றேன். சரி பார்லி, பார்லி ஒரு நிமிஷம் பார்லி. நான் சொல்றது நம்ப மாட்டேங்குது. ஆமாண்ணா. என்ன போ, நான் வந்து கோச்சிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நான் மயில ஹாஸ்டல் இருக்கேன். உங்களுக்கு போகணும்னா சொல்லிட்டு போங்க. இதை ரீசனா வச்சு சொல்லாதீங்க. எல்லாம் அப்புறம் உண்மையா நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஷூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸோ இல்ல படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்கில்ஸோ ஏதாவது ஒரு அப்டேட் நான் பார்க்கல இது வரைக்கும். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. சீரியஸ் அப்டேட் தான். இல்ல சீரியஸ் அப்டேட் தான். படம் மேல ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சைலண்டா போயிட்டு இருந்துச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிச்சு பார்த்து. ஓகேங்களா? சீரியஸ் அப்டேட் தான். அவங்க வந்து அறிவிக்காம இருக்காங்க. ஏன்னா படம் எப்படி வந்து சில படங்கள் வந்து புதுசா எடுக்கிற மாதிரி எடுத்து புதுசா அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் உடனே ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க நான் தான் கிங்கு படம்லாம் பார்த்துக்கல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ற மாதிரி வரும். அந்த படம் எப்பயோ எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க 2000 எடுத்திருப்பாங்க. தெரியும், அதெல்லாம் எப்பயோ எடுத்து முடிச்ச படம். ஆனா அதுக்கப்புறம் படம் புதுசா ஆரம்பிச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து டக்குனு ஆடியன்ஸ் டக்குனு ட்ரெயிலர் அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ரிலீஸ் பண்ணதான் பிளான் பண்றாங்க. ஸ்டார் இப்படி வரும் தெரிய வரும். ஆனா அந்த ஷூட்டிங் ஓகே ஓகே. எதுக்கு ப்ரோ? முடிஞ்சு அப்படிங்கிறது மட்டுமே நம்மளால சொல்ல முடியும். வேற எதுவுமே அந்த படத்தை பத்தி சொல்ல முடியாது. கப்பல் ஜெல்லிபல் 2 நான் எடுத்தாங்க. அதெல்லாம் கொடிரும் வந்து எடுக்கக்கூடாது எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, சுதாகர் ப்ரோ பேசணும்னு சொல்லி ரொம்ப நேரம் கை கொடுத்துருக்காரு.
உங்க இந்த எக்கோ வருது. பிரகாஷ் ப்ரோ ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. துப்பறிவாளன் 2 என்ன ப்ரோ ஆச்சு? டிராப்டா படம் இல்ல வருமா? துப்பறிவாளன் பிடிக்கும் அதனால கேட்டேன். படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மிஸ்கின் போனே ஒரு 4 படம் பிடிக்கலாம். அந்த படம் ரொம்ப பிடிக்கலாம். இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி போயிருக்கு. ஏன்னா மிஸ்கின் செலக்ட் சொல்றேன்னு சொல்லி லண்டன் போய் 5 அவரே டேரக்ட் பண்ண சொல்லி ஆரம்பிச்சு இப்போ கூட பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து எந்த படமும் சொல்லிட்டு ஆகணும். அந்த படம் தான் பண்ண போறேங்கிறாரு. ஆனா அது வரணும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களும் நம்பாதீங்க. அது ஃபர்ஸ்ட் போஸ்டரே பாத்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். மேப் மேல நின்று பண்ற மாதிரி நல்லா இருக்கும். அதை பண்றாங்கன்னா கூட எந்த அடிப்படையில கதை உருவாக்குது, அவர் எந்த அடிப்படையில அவர் பண்ணிட்டாரு? அவர் எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க. சம்பந்தம்ல பவுண்டரி கரெக்ட் பண்ண இல்ல மெயின் விஷயம் சொல்லிடுறேன். எந்த ஒரு படத்துக்கும் முதல் உரிமை வந்து தயாரிப்பாளர்கள் தான் இருக்கு. விஷால் வந்து துப்பறிவாளன் தயாரிப்பாளர். அதனால அவருக்கு தான் முழு உரிமை இந்த படத்தை பத்தி. படத்தோட கதை எல்லாமே உரிமை வந்து அவருக்கு தான் இருக்கு. அந்த படத்தை ரீமேக் பண்ணா மட்டும்தான் ரைட்டருங்கிற அடிப்படையில் மிஸ்கினுக்கு அவர் வந்து ஷேர் கொடுக்கும், ஒரு தொகை கொடுக்கணும். மற்றபடி பார்த்து எடுக்கிறதுக்கான முழு உரிமையும் யாரை இயக்குனராக போடுற எல்லா உரிமையும் தயாரிப்பாளருக்கு தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பீஸா 1, பீஸா 2, பீஸா 3, பீஸா 4 வெரைட்டி ஒவ்வொரு டேரக்டர் இருப்பாங்க. ஏன்னா முழு உரிமையும் சிவி குமார் இருக்கிறதுனால அவர் பாட்டுக்கு டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டே இருப்பாங்க. அது கரெக்ட் ப்ரோ. பட் இவரு எழுதி வச்சு அதே ஸ்கிரிப்டை தான் படமா பண்ண போறாரா? அது முடியாதுல்ல. அது பண்ணலாம். அவரோட ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். அது அவரோட கையெழுத்து மட்டும் வாங்கினா போதும். ஏன்னா அவர் அட்வான்ஸ் போட்டு செலவு பண்ணிருப்பாருல தயாரிப்பாளர். அதை வச்சு பண்ணலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா என்ன சொல்ல வந்திருக்காங்க அது ஆல்ரெடி அது வந்து சொன்னாப்ல இன்னொரு இங்கிலீஷ் சீரீஸ் இங்கிலீஷ் படங்கள் இங்கிலீஷ் நாவல் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது போக பார்த்தா என்ன சொல்ல வந்தோம்னா விஷால் வந்து திரையுலக தொடங்கியது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா தான். அவர் ஒரு டேரக்டரா ஒன்னும் ஃபீல்டுலயே வந்தார். அதனால அது அவருக்கு அதை எப்படி மேட்ச் பண்றது, அவரோட கதையை எப்படி ஓனா கிரியேட் பண்றதுன்னா அவர் ஈஸி தான். ஆனா அவங்க அப்பாவும் ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னும் ஏழுமலை படத்துலதான் ஏழுமலை, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் படங்கள் பல படங்கள்ல வந்து இவர் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ப்ரோ இது ஜேசன் சஞ்சய் அவருக்கு லைக்காவோட ஒப்பந்தம் போட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும் நம்ம ஜோசப் சஞ்சி படத்தோட அப்டேட். ஆக்சுவலா அப்டேட் டிகி பிளைண்டர்ஸ் ஃபிலிமோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டில் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது 2025ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரும். அந்த நான் சீரீஸ் பார்த்தது இல்லை. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். பட் எனக்கு அது கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி ஃபீல் ஆனதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அந்த அந்த சீரீஸ்க்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு அப்டேட். ப்ரோ அது தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். ஆமா நெட்ஃபிளிக்ஸ் வச்சுருந்தா ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வரும். மேபி எனக்கு தெரியல. ஆனா வந்து மேபி சான்ஸ் ரொம்ப கம்மி. இந்த படம் ரிலீஸ் முன்னாடி லிமிட்டடா இந்த தேட்டர்ல பார்க்கலாம். அப்படி மேபி வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அப்படி நடக்கும்னு தோணுது. ப்ரோ நீ சீக்கிரட்டா சொல்ல ப்ரோ. இப்போ சுகுமார் ப்ரோ என்னது ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ சுகுமார் ப்ரோ இவங்க போய் பார்ப்போம் என்ன பண்ணிருக்காரு. பஸ் மகாராஜா டைரக்டர் நிதின் சுவாமிநாதன் has recently narrated a story to actor அஜித் குமார். வினோத் ப்ரோ பதில் கிடைச்சு கேக்குதா? கேக்குது அவரு கேட்காம விஷயம் என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. கேட்கலாம் என்ன சொன்னீங்க நீங்க? இல்ல நீங்க ஒன்று சொல்றாரு வினோத் ப்ரோ கேட்கல மாட்டேன் சொன்னீங்களா? அன்னைக்கு சுகுமார் ப்ரோ போஸ்ட் ஆகப்பட்டார். மகாராஜா டைரக்டர் கிறிஸ்டோபர் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் கிறிஸ்டோபர் ப்ரோ. நீங்க தானே தினேஷ் போட்டோம் அஜித் போட்டாருன்னு. ஆமா ஆமா அதுதான் விட்டாங்க. இல்ல அப்படிதான்
கிறிஸ்டோபரோட டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஜோக்கர் எப்படி இருக்கோ அதுதான் மெயினா கேட்கணும். இல்ல எனக்கு இப்படி இல்லை. ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஓரளவு நல்லா இருக்கும். நல்ல ஸ்டோரி இருக்கும். ஹை மொமெண்ட் நிறையாவே போயிட்டு இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல ஞாபகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் ஞாபகம் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஜெயில இருக்கான். இது எதுவுமே இல்லையா? இது செகண்ட் பார்ட்ல என்னன்னா வந்து ஜெயில இருக்குது. ஜெயில வந்து நீடிக்காக ஒரு இன்னொரு இன்மேட் அந்த லவ். அந்த லவ்ல என்னன்னா பாட்டு நம்ம ஃபுல்லா சாங்கு டான்ஸு அந்த ஃபேண்டசி இப்படி ஓடுது. இது படம் எப்படி இருக்குன்னா மியூசிக்கல் ரொமான்டிக் டிராமா இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் பேரலா கோர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொண்டிருப்பாங்க. அந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இதுதான் படமே ஃபுல்லா. படமே 10 14 15 பாட்டு இருக்கு. ஒரு ஆக்ஷனா இருக்குன்னு பார்த்தாலும் ஃபுல்லா இருக்குன்னா ஸோ எனக்கு தெரியல. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் சில பேர் வந்து அந்த மாதிரி ஓகே எனக்கு தெரியும் ஆல்ரெடி அவங்க இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்படிதான் இருக்கும் இப்படி பார்க்க போறவங்களுக்கு பிடிக்கலாம். அதெல்லாம் அது கொஞ்சம் பிடிக்குது. ரொம்ப நார்மலா இருக்கு. கிளைமேக்ஸ் எதுக்கு அப்படி முடிச்சாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எனக்கு வந்து இந்த சொன்னீங்க ஜோக்கர் அதை பத்தி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அது பொருத்தமானதா இருக்கு நீங்க சொல்றதுக்கு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜோக்கர் 1 நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸ் இருக்கும், படம் புரியாது, அதனால ஓகே. ஜோக்கர் 2 ஜோக்கர் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காம போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொத்து போட்டிருப்பாங்க படத்தையே. ஜோக்கர் படத்தையே கொத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஜோக்கர் 1 பார்த்துருந்தாலும் படம் பிடிக்காது, ஜோக்கர் 1 பார்க்கலனாலும் படம் பிடிக்காதுங்கிறத மறைமுகமா மீன் போட்டிருந்தாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த ஜோக்கர் 1 நல்லா இருக்கும். நான் 2வது வாட்டி எல்லாம் பார்க்க நல்லா பிடிச்சிருந்துச்சு. முதல் வாட்டியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் டைம்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியும் நல்லா இருக்கு. பார்க்கலன்னா அந்த 1 பாருங்க. லிங்க் தான் ஆக்சுவலா 1 2 இது ப்ராப்பர் கண்டினியூஷன். ஏன்னா 1ல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் வருது, சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தான். ரீசெண்டா ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. இல்ல நல்லா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு போட்டுக்கேன். இல்ல உங்களுக்கு தேவரா பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் தேவரா பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? ஆவரேஜ் உங்களுக்கு ஆவரேஜ்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு இருக்குல்ல. இதெல்லாம் ஓவரா இல்ல. தேவரா எக்ஸ்பெக்டேஷனோட தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் பிரச்சனை இருக்கு. வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மூவி வருது ரெகுலர் தெலுங்கு படம் தான். யூஸ்வலா இந்த ரெகுலர் இந்த மாதிரி படம் தெலுங்கு ஆடியன்ஸ் ஆச்சு பிடிக்கும் ஓட வச்சிருக்காங்க. இந்த வருஷம் பரவாயில்ல. இந்த மாதிரி படத்தை எல்லாமே தட்டி விட்டுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நெய்யலங்க எப்படி மெய்யழகன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அதே தான் சேம் தான் எல்லாரும் சொன்னாங்க. செகண்ட் ஆஃப் அந்த அதே அந்த பிரச்சனையே அந்த ஜல்லிக்கட்டு அந்த சோழன் அந்த இதெல்லாம ஏதோ பேசுறது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா தான் இருக்கு. அது கதையிலிருந்து வெளியே ஓடுன மாதிரி இருந்துச்சு. கரெக்டா ரயில் தூக்கிடுவாங்க. அதனால ஓகே. பட் நல்லா தான் இருந்துச்சு இந்த படம். நல்லா ஓடுங்க பார்க்கலாம். நான் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போனேன். நானே ஃப்ரீயா நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே போனேன். 3 மணி நேரம் படம் 2 பேர் பேசிருப்பாங்க. அவங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. பட் அவங்க பார்த்துக்கிட்டு வந்து பிடிச்சிருந்தாங்க. இந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. மெய்யழகன் நல்லா இருந்துச்சு. அதுவும் இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. ஆனா போனேன் நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்துட்டீங்களா படத்தை? இல்ல நான் கட் பண்ண அன்னைக்கு நான் அந்த மதுரையில தியேட்டர்ல கால் பண்ணி அப்படியே இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த ஃபிலிம்ஸ் நான் போட்டேன். ஓகே. நீங்க பாத்தீங்க உங்கள்ட்ட நானும் ஃபிலிம் கேட்கலாம்னு பார்த்தேன். நீங்க சொன்னீங்க ஒரு லிஸ்ட் பார்த்தேன். அது பிரகாரம் 19 நிமிஷம் வராது. அதுக்காக 19 நிமிஷங்கிறத எங்கெங்கெல்லாம் கட்டிருக்கேன் படம் நம்ம பார்த்தாலும் தெரியாது. ஓவரால் அந்த ஒரு தப்பு பார்க்கணும் புரியுது. இல்ல நான் கேட்டு எனக்கு கரெக்டா டீட்டெயிலா தந்தாரு. 15 நிமிஷம் அது கணக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 12 நிமிஷம் தேரும். 13 நிமிஷம் தேரும். இன்னும் ஒரு 6 நிமிஷத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எதை பண்ணிருப்பாங்க நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் ஓகே. பட் டவுட் பார்க்கணும்னு ஆசை. டைம் கிடைச்சு எங்க பார்த்து எல்லாம் நடக்க மாதிரி தெரியல. என்ன படமும் பார்க்கணும். எல்லா பேரும் வந்து பார்க்கணும். உங்களுக்கு நீங்க அங்கெல்லாம் சட்டமன்ற டெய்லி மாதிரி சின்ன படம் ரிலீஸ் ஆயிருக்காதுல்ல? இல்ல சட்டமன்ற எல்லாம் இங்க வரல.
அதான் சார் நான் கேட்டிருந்தேன் teams. திருச்சியில இங்க லோக்கல் இல்ல லோக்கல் திருச்சியிலேயே படம் வரல இங்க. லிமிட்டட் ரிலீஸ் தான் இருக்கும். சென்னையிலே ஸ்க்ரீன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப நிறைய படம் வந்துச்சுல அப்போ கொஞ்சம் கொடுக்குறதே கஷ்டமா இருக்கும். வேட்டன் பிரீமியரா ப்ரோ? வேட்டன் பிரீமியரா? எஸ் ப்ரோ. ஆமா 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 வெயிட் டைம் 4 o'clock. சூப்பர். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பெரிய ப்ரீமியர் தான் இருக்கும். அது நல்லா லைக் வரேன் பயங்கரமா இருக்கு. நீங்க மகேஷ் bro ஏதோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிராஸ் ப்ரோ ஒன்னும் சொல்லுங்க சும்மா ப்ரோ சொல்லேதானா? இல்ல நம்ம நான் சொன்னது அவரு இல்ல. நான் அவர் ட்வீட்டை பார்த்துருக்கேன். அவரு இல்லை. ஏன்னா அவர் வந்து அடுத்த படம் வந்து வேற. பட் இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. என்னாலும் நான் அவர்கிட்ட கேட்கணும். சும்மா இப்போ நீங்களே அதை பயிர் சொல்லுங்க. எதுக்காக அந்த ட்வீட்டை போட்டிருக்கீங்க? அது உண்மையா என்ன மாதிரி நீங்களே ஒப்பீனியன் சொல்லிடுங்க. ஆனா நான் சொன்ன டேரக்டர் அவர் இல்லை. சும்மா இருந்தாவே அதுல பஸ் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காரு. இல்ல, அது அவர் சொல்லணும். இருங்க பாருங்க இருங்க அவர் டீட்டெயில் சொல்லட்டும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம். இல்ல அவர் எமோஜி போடுறாரு, அவர் பிஸியா இருக்காரு. இல்ல பிஸியெல்லாம் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இல்ல ப்ரோ ஆக்சுவலா வந்து அவரு 2 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து ஒரு ஹீரோயின் பேஸ் ஸ்கிரிப்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. அது வந்து அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய பண்ணி அதான் முதல்ல வந்திருக்க வேண்டியது மகாராஜாக்கு முன்னாடி. அந்த காட்சி கிடைக்காதனால வந்து மகாராஜா வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிற டைம்ல ரீசெண்டா வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு மீட்டப் நடந்தது போல. அந்த அந்த இதுல வந்து அவர் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ நான் ஜஸ்ட் பேச ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. ஓகே நான் சொன்ன டேரக்டர் அவர் யுவர் சைடு மிச்சிலன் சைடுல கேள்விப்பட்டேன். மிச்சிலனோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அதாவது மிச்சிலன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார். நான் எப்படி சும்மா கேட்டிருந்தேன். அப்ப சொன்னாரு நான் இந்த ப்ராஜெக்ட் அவர் நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். டேரக்டரே வந்து போடுங்க எல்லாத்துலயும் கதை இருக்குங்க. யார்கிட்ட கதை கேட்டாலும் கதை இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் எடுப்பாங்களான்னு கேட்டா இல்ல, அது டவுட். அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. நீங்க கதையே படமே எடுக்கலனாலும் ஏன்ட்ட ஒரு 100 கதை இருக்கு. விஜய் வச்சு எடுக்கிறதுக்கு 50 கதையும், அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு 50 கதையும் இருக்கு. எடுக்கணும் இல்ல, அதுதானே விஷயம். சரி ரைட். மகேஷ் ப்ரோ வந்து கிறிஸ்டபர் ப்ரோ ஏதாவது கேட்கணும் வந்தாரு. அப்போ நான் வந்து பேச முடியும். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. சரி அவரு மைக்ல இல்ல அவரு வாங்க இல்லைன்னு தெரியல. எல்லாம் கிறிஸ்டபர் வந்து எல்லாம் வந்து கேட்கறதுக்கே வந்து ரெடியா இருக்காங்க. இல்ல அது சொல்லுவாங்க இந்த அரசியல் மேடையில வந்து இந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல, நட்சத்திர பேச்சாளர்கள். அவங்க வந்தாங்கன்னா திடீர்னு நார்மலா வரக்கூடாத கூட்டம் ஆடணும். அது மாதிரி கிறிஸ்டபர் ப்ரோ வந்தாருன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கடைகளை கொடுக்கறதுக்கே வருவாங்க. மற்றவங்கலாம் டவுட் கேட்பாங்க, இவர்கிட்ட மட்டும் கேள்வியே கேட்பாங்க. நீங்க அதையே இப்படி பண்ணீங்க, இந்த படத்துக்கு ரிவ்யூ இப்படி போட்டீங்க, இந்த படத்துக்கு இவ்வளவு பேர் உங்களுக்கு திட்டினாங்களே, இந்த இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க. இப்ப ரீசெண்டா அவர் கேட்க வந்து அட்டகத்தி வீடியோ வந்துட்டாங்க. பழைய வீடியோ அவர் அட்டகத்தி கொடுத்தாரு, ஆளும் போட்டாரு. அது எதுக்குன்னு அவுட்டே எல்லாம் கேட்பாங்க. ரீசெண்டா அந்த படத்துல ஹிப்ஹாப் மூவி எல்லாம் பாத்தீங்களா? கடைசிகளுக்கு போடலாம் பார்த்தேனே. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரு அழகா ஒரே ஒரு ரிவ்யூ நான் போட்டுருக்காங்க. ரிவ்யூ பார்த்தேன். ஆனா வந்து லைவா சொன்னா நல்லா இருக்கும்ல. புரியல எனக்கு இந்த படம் சீரியஸாவே. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்லீஸ்ட் ஏதோ கொண்டு போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் அது பாட்டுக்கு சும்மா போயிட்டே இருக்கு. கனெக்டே இல்லைல்ல அந்த படத்துல. அதான் பிரச்சனை எனக்கு. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. படம் சுத்தமா கனெக்ட் ஆகல. லாஜிக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதான் லாஜிக்கே அதுக்கு மேல கனெக்டிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சுத்தமா அந்த படம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சிஎம் பொண்ணு அசால்ட்டா ஒரு செட்டிங்ல போயிட்டு பாக்குறது, நம்ம கவுன்சிலர் பொண்ணு எப்படி இருக்கும்போது நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்படி காலத்துல அது ஒரு 2050 2060 போனா கூட பரவாயில்ல. இங்கே 2030 போட்டிருப்பாங்க. வந்து 6 வருஷத்துல இப்படி கூட மாற போறாங்கிற மாதிரி அங்கேயே உங்களுக்கு கட்டாது. உங்க படம் ஆரம்பிக்குதுல்ல, நமக்கும் ஆடியன்ஸுக்குமான அந்த அதாவது படத்துக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அது ஃப்ரேம்ல இருந்தே பத்த வைக்கிறது ஒரு சில டேரக்டர் மட்டும் தான். ஃப்ரேம்ல நம்ம கதைக்குள்ள போயிடும். லப்பர் பந்தே நீங்க சொல்லலாம். லப்பர் பந்து இந்த பஸ்ஸுக்குள்ள அவங்க ஏறி பசங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம அந்த கதைக்குள்ள கதை களத்துக்குள்ள நம்ம போயிருவோம். அந்த களத்துல நம்ம இருப்போம். அவங்க அந்த எல்லாம் கேரக்டர்ஸாவே தெரியும். யாருங்க அட்டகத்தி திரேசா கூட தெரியாது அந்த இடத்துல.
அந்த ஓப்பனிங் சீன் வரைக்கும் தான் தெரியும், அவங்க உள்ள வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு போட இப்ப கட்சி படுத்து வாய் வச்சப்போ அந்த கேரக்டருக்கு எத்தாதான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் இப்படிதான் இருக்கும். இதே நீ ஹரிஷ் கேரே பாத்தீங்கன்னா இன்ட்ரோல பாத்தீங்கன்னா இந்த மாவீரன் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அன்பு கேரக்டர் நம்ம மாறிடும். அதுல இருந்து மாமியார் கேரக்டர்ல இருந்து ஹீரோயின்ல இருந்து அவங்களுக்கு மாமியார் கேரக்டர் கீதா கைலாசம் வராங்களா அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டராவே தெரியும். அதனால நம்ம ஈஸியா மொதல் சீன்ல ஆரம்பிக்கிற அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த கடைசியில சத்தியம் வாங்குற வரைக்கும் இருக்கும். அப்படி போகும். அதுதான் நமக்கு வந்து கனெக்ஷன். இது இந்த படம் எப்படின்னா முதல் சீன்ல நம்ம கட் பண்ணி துரத்தி விட்டுறாங்க. ஏப்பா இது படம் நம்ம படம் வேற படம், உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி. அப்புறம் நம்ம படம் நம்ம ஒன்றி போய் பாக்குறது படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றது. அதுவும் அந்த நாட்டி தான் மெயின் ரோல், நட்ராஜ் தான் மெயின் ரோலா இருந்துச்சு. தப்பு ரோலே கம்மி தான். திடீர்னு செகண்ட் ஹாஃப் லீட் எடுத்து ஓடும். எப்படி எப்படி செட் ஆயிடுச்சு, என்ன ஓடுதுன்னே தெரியல. இல்ல இன்னொன்னு சொன்னீங்கன்னா இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றதையும் சொல்ல முடியாது, நட்டிங் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்குன்னே அளவெடுத்து ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். அவரு வந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு கேரக்டர் பேசணும். அந்த பேசுறப்ப நமக்கு வந்து இயல்பா பிடிச்சி நமக்கு வந்து அது ஒத்து போகணும். அது மாதிரியான கேரக்டர் நட்டி கொடுத்தனால ஈஸியா நமக்கு செட் ஆயிருந்துச்சு. அது போக படத்துல இந்த படத்துல லாஜிக் விஷயம் விட்டுருங்க. மெயின் விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதாவது நீங்க ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, அந்த பாம் பிளாஸ்ட் தப்பிக்கிறீங்க, தப்பிச்சு போறீங்க. அது எப்படி போனீங்க கடைசி வரைக்கும் காமிக்கல. அதுவும் போற இடம் மேக எங்கேயோ இருக்கும். நீ அவங்க சொல்ற அந்த என்னது ஹசீன மலையா, அது என்ன கோட்டாது, மசீன கோட்டையா, அப்படித்தானே? ரெண்டாவது ஒரு ஊருக்கு போறது மசீன கோட்டைங்கிறது மசனக்குடி சாரி, மசனக்குடி. சென்னை எங்கேயோ இருக்கும், மசனக்குடி எங்கேயோ இருக்கும். இவங்க அங்க இருந்து அசால்ட்டா ஒரு பாம் பிளாஸ்ட் அப்புறம் எப்படி போனாங்கன்னே நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் பட் சும்மா இருக்கா சொல்றது கிடையாது. இல்ல நந்தன்ல ரிலீஸ் ஆகல. நந்தன் எல்லாம் ரிலீஸ் ஆகல. சில மூவிஸ்க்கு அனுப்பி தருவாங்க டீம் ஆன்லைன்ல பார்த்து, அந்த மாதிரி பார்த்து சட்டமெண்ட் ட்ரை பண்ணாங்க. கேட்டு பாக்குறேன், நாங்க வரல. ஓட்டிட்டு தான் நீங்க ப்ரோ இல்ல ஒண்ணும் இல்ல திடீர்னு அந்த கடைசி உலக போறது. இல்ல சடனா கேட்டேன். அது இந்த நீங்க ரீசெண்டா வந்த படத்துல ரிவ்யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நெய்யழகன் அப்புறம் ரப்பர் பந்துகள் நல்லா கொடுத்துருந்தீங்க. நல்லா இருக்கு, அது ஓகே. உங்களுக்கு வந்து எது வந்து நல்லா இல்லையோ வந்து ஏன் அது அதை பத்தி பேசினா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த நித்திலன் போட்டிருந்தீங்க, அது உண்மையா? அதே கேள்வி. அது உண்மையா? அதை நான் தான் போட்டிருந்தேன். உண்மை இல்லப்பா, உண்மை இல்லப்பா. கேட்டாச்சு, நித்திலனை கேட்டுருலாமா? கேட்டாச்சு. இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோவும் க்ளோஸ். அவங்க ரெண்டு ஒண்ணா உட்காந்து படம் பார்த்தவங்க. அவர் என்ன நீங்க போட்டோன்னே ஒரு மெசேஜ் பண்ணிருப்பாங்க, போட்டு இல்லைன்னு அடுத்த நிமிஷம். அவரு நல்ல டைப் நித்திலன். அதுவே ஸ்டார்டிங்லேயே பார்த்து நம்ம சொன்னாலும் அவரு இல்லைன்னு சுகுமார் ப்ரோ வந்து அவருக்கு தகவல் வச்சு போட்டுருக்காரு போல. அப்படின்னா நீங்க யாருக்கு அதை நீங்க சொல்லிட்டு அது நம்ம சொல்ல முடியாது. அது நானே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது சொல்லக்கூடாது. அது ஓகே, நம்ம மக்கள் தானே சொல்லுவோம். வேற யாரோ. ஆமா, சிவா கிடையாது. நீங்க அதையே திரும்ப திரும்ப சிவாக்குள்ள போறீங்க. சிவா கிடையாது. நம்ம சொல்ல வந்தாலே சிவா வச்சு எனக்கு க்ளூ கொடுத்தேன். அதை விடுங்க, அடுத்தது கிறிஸ்டோபர் ப்ரோ வந்து நம்ம அதை விட அந்த டாபிக் போவோம். அவரு சுகுமார் ப்ரோ கண்டென்ட் பேசுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிவ்யூ வச்சுலாம் கண்டுபிடிச்சாரு. யாருமே கிறிஸ்டோபர் ப்ரோ வந்தாலே வந்து யாருமே வந்து பயப்படுறாங்க ப்ரோ உங்களை பார்த்து. போகல இல்ல, நான் என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து பாருங்க, எல்லாம் திட்டிட்டே இருக்காங்க. நான் தானே கமெண்ட் பாக்குறதே விட்டுட்டேன் போடலாம். அதுவும் தெலுங்குக்காரங்களுக்கும் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும். போதும், மனசுல பிடிக்கவே முடியாங்கிற மாதிரி முரட்டு பிடிச்சா கமெண்ட்டுக்குள்ள. இப்ப தேவர ரிவ்யூ பார்த்தோன்னு கீழே பார்த்து கமெண்ட் பிடிக்கதான் வந்தேன். ஏன்னா இவரு மற்றவங்களுக்கு எல்லாம் ரிவ்யூ பார்க்க வருவேன். தெலுங்கு படத்துல வந்தா மட்டும் இவரை கமெண்ட் பிடிக்க வருவேன். ஃபுல்லா இவரும் ரிப்ளை, இவரும் கழிக்காம ரிப்ளை பண்ணுவாரு பார்த்தேன். கேக்கல டாப் 5 தெலுங்கு படங்கள் கேக்குறாரு. அவருக்கு 2-3 நல்ல படம் இருந்தாலும் பெரிய டாப் 5 வரைக்கும் கேக்குறீங்க.
சரி ப்ரோ, ஒரே ஒரு 5 படம் நல்லா பிடிச்ச படம் இந்த வருஷத்துல வந்து 5 படம் சொல்லுங்க. தெலுங்கு படம், தமிழ் வேணாம். டக்குன்னு கேட்டுட்டீங்க. இந்த வருஷம் தெலுங்கு படம் எதுவும் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஒரு சட்லி லிஸ்டே அதை பாக்குறேன். அப்ப நீங்க கைட்ல கிறிஸ்டோபருக்கு குறைஞ்சு தெலுங்கு படம் பிடிக்கவில்லையா? உங்களுக்கு டைட்டில் வேணும் அதானே? இது இல்ல இல்ல, நம்ம டைட்டில் அப்படி வைக்க மாட்டோம். அவர் தெலுங்கு லிஸ்ட் பாத்துட்டு இருக்காரு. நம்ம வரைக்கும் வேற யாராச்சும் ப்ரோ மறுபடியும் கை தட்டிருக்காரு. குண்டூர்காரன் பிடிக்குமா? இல்ல ஐயா அந்த டாப் 5 சொல்ல வந்தீங்க, பயந்துட்டேங்க நான். குண்டூர் படம் இல்லங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டு வாங்கின அடி இன்னும் இருக்கு. அப்ப நான் ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். இப்ப டாப் 5 சொல்லுங்கன்னு சொன்னோமா, நீங்க திடீர்னு ஸ்டார்டிங்கே குண்டூர்காரன் ஆரம்பிச்சீங்களா? பாதிக்கு மேல கேட்கல வேற. அப்படியே ஒரு வாட்டி அப்படியே கண்ணெல்லாம் கட்டிடுச்சு. கிறிஸ்டோபர் ப்ரோ இது ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஓகே, நீங்க போல்டா ரிவ்யூ போடலாம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. ரொம்ப மொக்கையா இருந்தாலும் ரொம்ப மொக்கையா இருக்கு இதுன்னு போடலாம். ஒரு மாதிரி டிசைட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற படம் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லி நல்லா இல்லைன்னு சொன்னாலும் போது எந்த மாதிரி ரிவ்யூ போடுறீங்க? நடுவில் இப்போ ஈஸி தானே, இப்போ ஆவரேஜ் போட்டுக்கலாம். அதுதான் இருக்கு ஒரு வேர்டு ஆவரேஜ். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆவரேஜ் இல்ல அதை விட கொஞ்சம் மேலேன்னா இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த டைம்ல மைண்ட் செட்ல எப்படி இருக்கோ சாட்டிஸ்ஃபைடா அதை பேஸ் பண்ணா அந்த கண்டிஷனை போட்டுருது. ஆவரேஜ் அடிஷனா ஒன் டைம் ஏதோ ஒன்று வரும் முடிச்சு கொடுத்துருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் போட்டுருக்கு. ஆவரேஜ் போடலாம். நீங்க கேட்ட உங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆவரேஜ் ஈஸியா போட்டுலாம். இப்ப படம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 2-3 நாள் அந்த படத்தோட காசு இருந்திருக்காது ப்ரோ. அது இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் இந்த வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் லப்பர் பந்து மெய்யழகன் கூட எனக்கு தெரிஞ்சு அதை பத்தி யோசிச்சிருக்கு. அது மாதிரி தடுப்பாரு. வாழை எப்படி இருந்துச்சு? வாழை எனக்கு ரொம்ப பிடிக்கல. வாழை ஓகே. ஏன்னா என்ன பிரச்சனைனா ரிவ்யூ அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. டாக்குமெண்ட்ரியா இருக்கு. கிளைமேக்ஸும் ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் ஒரு ஃபோர்ஸ்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி அங்கங்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, பார்க்கலாம். அப்படிதான் என்னுடைய ஓகேங்கிற ஒரே ஒரு நேர் விருப்ப கேள்வி உங்களுக்கு. வேட்டையின் படத்தை பற்றி உங்களுடைய ஜெனியூனா சொல்லுவீங்களா? நம்ம ரஜினி படம் இல்ல ஏன்னா இதுக்காக சொல்றேன். இல்லைன்னா எதுக்காக கேட்கிறாருன்னா, ஸ்பேஸ்ல பேசுறோம், ஓப்பன் ஸ்பேஸ்லாம் சொல்லுவாங்க. உங்க மைண்டுக்கு ஒரிஜினலா என்ன தோணுதோ அதை சொல்லி மேல உள்ள எதிர்பார்ப்பு. இல்ல வேட்டையன் என்ன ஜெய்பி ஞானவேல்னால வேட்டையன் நல்ல ஹோப்பு தான் இருக்குது. கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் என்ன ஏதோ ஒரு வாட்டி இன்டர்வியூல வந்து ஞானவேல் என்ன சொன்னாருன்னா, அந்த படைப்ப மாற்றி அந்த ஊழியர் பார்த்துதான் ஸ்டோரி எழுதினாரு. அதனால எனக்கு தெரியல என்ன இதெல்லாம் இந்த மாஸ் மூமெண்ட் ஏதாச்சும் பூத்தணுன்றதுக்காக போய் ஏதாச்சும் பல்ப் பண்ணி வச்சுருவாங்களான்னு தெரியல. அது ஒண்ணுதான் பிரச்சனை இருக்கு. ஹைப் கம்மியா தான் இருக்கு படத்துக்கு இப்போதைக்கு. பட் நல்லாதான் இருக்கும். அதனால எடுப்பாரு. ஹைப் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு ஒரு ஹைப் ஏறல. பாப்போம், ட்ரெய்லர் நாளைக்கு வருது. ட்ரெய்லர் வரட்டும். ட்ரெய்லர் வந்த அப்புறம் வந்து நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். வேற யாரும் பேச வேண்டாம். சொல்லுங்க. நீங்க யூஎஸ்ல இருக்கிறதுனால இப்போ மூவிஸ்லாம் ஃபுல்லாவே செலிப்ரேஷனே வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்க ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது இந்த அகண்டா மூவி பாலகிருஷ்ணா மூவி வரும்போதுதான் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க போடுவாங்கல்ல. அதே மாதிரி தெலுங்கு படம் அவரோட படத்துக்கு மட்டும் தான் பண்ணுவாங்களா, இல்லாட்டா மோஸ்ட்லி தெலுங்கு ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் நல்லா பண்ணுவாங்களா யூஎஸ்ல? எல்லாருக்கும் இப்போ தேவார பயங்கரமா இருந்துச்சு. கோட்டுக்கு பண்ணிருந்தாங்க. கம்மியா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. வேட்டையங்க இருக்க போகுது பாருங்க. வேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. கோட்டு வேட்டையங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தெலுங்கு. அதாவது தமிழ்ல செலிப்ரேஷன்ங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம செலிப்ரேஷன் மட்டும்தான். தெலுங்கு படங்கள் செலிப்ரேஷன்கள் அதே மீறி ஒரு கலவரம் பண்ண மாதிரி தியேட்டருக்குள்ள இருக்கும். தியேட்டருக்குள்ள முடிச்சு வெளியில ஒரு கலவரம் பண்ணிய இடமா இருக்கும். பாத்தீங்களா தியேட்டருக்குள்ள அது துவம்சம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அவங்க இப்போ தேவராய் பாத்தீங்கன்னா அவங்களே பெரிய போஸ்டர் எல்லாம் கொண்டு வராங்க. கேக் வந்து கட் பண்றாங்க. அவங்கள பண்றாங்க. ஸ்டேட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கி கேக் கட் பண்றது. அதான் முன்னாடி பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க. லோக்கல் அமெரிக்கன் தியேட்டர்னா வந்து அந்த இதெல்லாம் அலோட் கிடையாது. அதனால அது ஒரு ஸோ அந்த கேக் கட்டிங் நடக்கும்.
இந்த பேப்பர் கட் பண்ணி போட்டுருதான். நான் போனோம் 2 வருஷம் முன்னாடி வரையும் இங்க ஒரு லோக்கல் தேட்டர் நம்மளுக்கு அங்க இருக்கும்போது பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அந்த 1000 வாலாவா அந்த பட்டாசு பார்க்கிங் லாட் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கார்ல ரேலி வருவாங்க. ஒரு 40-50 கார் எடுத்துக்கிட்டு அதுல அந்த படத்தோட போஸ்டர் போட்டுக்கிட்டு அதை எடுத்து சுத்துவாங்க ஒரு 2 மைலுக்கு. அதை மாதிரி சுத்தி வர்றது. அப்புறம் அந்த உள்ள பண்ண விசில் அடிதான் அந்த விசில் தூக்கி அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் நடக்கும். பவன் கல்யாண் படத்துல நடந்தது, சிரஞ்சீவி, அப்புறம் பாலகிருஷ்ணன் 3 படத்துக்கும் என் ஞாபகத்துல இருந்துச்சு. மற்ற படத்துக்கும் மகேஷ் பாபு படத்துக்கு எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு தான் பயங்கரமா இருக்கும். ப்ரோ இன்னொரு டவுட், நீங்க வலைபேச்சுக்கு மட்டும் அப்டேட் தனியா கொடுக்குறீங்க. இப்போ ஏதாவது போட்டு வலைபேச்சு எங்களும் உங்களை போட்டுறாங்க எல்லாம் நீங்களா போட்டு சத்தியமா இல்ல, சம்மந்தமே இல்ல. வலைபேசி எங்களுக்கு கரெக்டாம நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு வாட்டி. விசாரிச்சு வந்துருந்தாரு யோசி, அவர் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அந்த டைம்ல அவர் வந்து நெப்போலியன் வீட்டுக்கு போயிட்டு தேர்ஸ்டே நைட்டு போயிருக்காரு. நெப்போலியனோட 50th மேரேஜ் போயிட்டு அதுதான் வந்திருந்தாரு. அந்த ஈவென்ட் முடிச்சுட்டு ஃப்ரைடே இங்க வந்தாரு. ஃப்ரைடே தான் நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னாரு. புரியுதா? அவர் சொன்ன விஷயம் அடுத்த நாள் வலைபேசி சொல்லிருக்காங்க. தெரியல, இவர் அவங்ககிட்ட சொன்னாரா இல்ல வேற யாருன்னு சொல்லி அந்த நியூஸ் போயிடுச்சான்னு தெரியல. பேசினா அப்படியே உட்காந்துருந்தேன், சர்ப்ரைஸா இருந்தேன். அந்த மாதிரி வீடியோ எல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாரு. அவங்க பார்த்த மாதிரி அப்படியே பக்காவா சொன்னாங்க. அந்த அளவுக்கு பக்காவா நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த தனுஷோட இட்லி கடை அதுவும் லீக் பண்ணி அது இந்த டைப்ல எனக்கு ராயன் முன்னாடி தெரியும், ஷூட்டிங் ஓடுது, அதெல்லாம் எனக்கு நியூஸ் வந்துச்சு. கரெக்டா அதுவும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் கோட்டு விஜய் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து அது அந்த நியூஸ் அதுவும் அவங்க கரெக்டா சொன்னாங்க. எல்லாமே கரெக்டா சொல்லிருக்காங்க. அவங்க நெட்வொர்க் பயங்கரமா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க, நான் அவங்ககிட்ட சொல்றேன், சம்மந்தமே இல்லை, ஐடியாவே இல்லை, பழக்கமும் இல்லை. பட் அவங்க நெட்வொர்க் பயங்கரம். பிரதர் அதே மாதிரி நீங்க யூஎஸ்ல வந்து ஒவ்வொரு மாகாணமா இருக்கிறப்ப ஸ்டேட்ஸ் வந்து சில பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு மூவி பக்கத்துக்காக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது இது வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகுற மூவியோட ப்ரைஸும் தமிழ் மூவியோட ப்ரைஸ், அதாவது இந்தியால இருந்து வர்ற இது வந்து அவங்க ஃபாரின் மூவியா தான் பாவாங்க. அதோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் மோஸ்ட்லி சேமா இருக்குமா, இல்லாட்டா இது ஃபாரின் மூவிஸ் அப்படின்னு அதுல ஏதாச்சும் இல்லாட்டா அதிகமா இருக்கிறா? மோஸ்டா சின்ன படத்துக்கு எல்லாமே லைக் இங்கிலீஷ் மூவி $14. இப்போ இங்கிலீஷ் ஹிந்தி சேம் ப்ரைஸ் $14 தான் வச்சுருவாங்க. எல்லா படத்துக்கும் எதுவாக இருந்தாலும். நம்ம தமிழ்ல இருந்து பெரிய படம் வந்துருச்சுன்னா லைக் இப்போ வேட்டையன் வரப்போகுது, இந்த கோட் வந்துச்சு, இதெல்லாமே ஃபர்ஸ்ட் 1 வீக்கு மட்டும் ப்ரைஸ் டபுளா இருக்கு. அதே மாதிரி தான் தேவாரா, தெலுங்கும் பெரிய ஹீரோ எல்லா படத்துக்குமே ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து டபுள். 14னா இங்க 28, 30 அந்த மாதிரி. இங்கிலீஷ் படம் எல்லாமே சேம் ரேட், எப்பவுமே சேம். பாஸ் வச்சுங்களேன், ஒவ்வொரு தியேட்டர் பாஸ்னா அந்த பாஸ் அலவுட். இங்கிலீஷ் படம் எந்த படம் இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம். தமிழும் இங்கிலீஷ் ஹிந்தியும் ப்ரைஸ் ஏற்றிக்க மாட்டோம். தமிழ் தெலுங்கு மட்டும்தான் மலையாளம் கூட பாஸ் வச்சு பார்த்துக்கலாம். கேட்டதுக்கு வந்து தமிழும் தெலுங்கும் பெரிய ஹீரோ படத்துக்கு ஃபர்ஸ்ட் வீக் இந்த ஒரு வாரம் வந்து டபுள் த ப்ரைஸ். அப்புறம் டிராவல் பண்றது அது இப்போ சில ஸ்டேட்ல கம்மியா இருக்கு. தேட்டர் தான் இந்த ஸ்டேட்ல எல்லாம் இப்போ ஒரு படம் பார்க்கணும் தேட்டருக்கு டிராவல் பண்றதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம டிரைவ் பண்ணி போனாதான் தேட்டர். இப்போ எல்லாம் நிறைய தேட்டர் இருக்குனால கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அட்லீஸ்ட் ஓகே. நானே டெய்லி நான் படம் பார்க்க நான் வந்து 40 மினிட்ஸ் டிரைவ். எனக்கு இங்க வீட்டுல இருந்து 40 நிமிஷம் நான் டிரைவ் பண்ணி போய் ஒரு 3 மணி நேரம் போனேன். இப்படிதான் இருக்கும். ஒரு 5 மணி நேரம் அதுல போயிடும் சாலிட். சில டைம்ல என்ன நடக்கும்னா இந்த இப்போ மெய்யழகன் ப்ரீமியர் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் எங்க இடத்துல வந்து புயல் வார்னிங், அதனால மெய்யழகன் படத்தை கேன்சல் பண்ணாங்க. பட் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நிறைய பேர் தியேட்டருக்கே வந்து திரும்ப ரிட்டர்ன் போட்டுக்கிட்டாங்க. சண்டை இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் அந்த தியேட்டரு சீட்டு ஃபுல்லா அடிச்சா அந்த மீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஈவினிங் 7:30 மூவினா ஒரு 3 o'clock நான் தேவாரா பார்த்தேன். அந்த டைம்ல பார்த்தேன் சும்மா. ஸோ புக் பண்ண உடல. அப்போ வேற எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, ஹவுஸ்ஃபுல் நினைச்சிருப்பாங்க. நான் புக் பண்ண உடல நான் அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் வீட்டுல இருந்து நான் என்னாச்சு இது
இந்த ஷோஸ் அது கேன்சலா இல்லையா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவங்க சொன்னாங்க ஆமா 6 மணிக்கு மேல நாங்க தியேட்டர் க்ளோஸ் பண்ணுறோம், எந்த ஷோவும் இல்லை. பட் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பாஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோ, மக்கள் நிறைய இடத்துல இருந்து டிராவல் பண்ணி தான் வருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இது நடக்கும் அப்போ சில படத்துக்கு கீ வராது. நம்ம கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி பிளான் பண்ணல, நீட்டா பிளான் பண்ணி கேட்டு போகும். அதை பார்த்து அவன் கீ வரல, பொட்டி வரல, அப்படி சரி திரும்ப வீட்டுக்கு வரணும். இதெல்லாம் நடக்கும், இங்க சகஜம். ஒண்ணு அது கொஞ்சம் ஈஸி. சில டைம்ல கண்டென்ட் வராது, செக் பண்ணி விட்டுருவாங்க, ஏதாவது டிலே இருக்கும், தேட்டர் கண்டென்ட் வராது. நான் இன்னைக்கு லீவு பேசிட்டு போறேன் உங்களா தெரிஞ்சா இல்லையா சொல்லுங்க. எப்ப பேசணும் கேட்கலாம்னால வீட்டுல எனக்கு அப்படி கேட்டாங்களான்னு தெரியல. லைஃப் மட்டும் இந்த ஃபீட் பட் வந்து ஆமா ஆமா எப்படி ஃபுல் டைம் ஜாப் உங்களுக்கு டைம் மீட்டிங்கே வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆமா டைம் படம் பார்க்கறது மேனேஜ் பண்றது கொஞ்சம். நான் சென்னையிலேயே உங்களுடைய இது கொடுத்தாரு சுகுமார் தானே. கேட்பேன் சுகுமார் யூஎஸ்ல வந்து கேட்கலாம். ஐயோ கஷ்டம் தான். லைக் எனக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து ஜாப் வைஸ் கொஞ்சம் பெரிய நல்ல விஷயம். ஃபேமிலி சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. அது ரெண்டு விஷயம் ஓகே. அடுத்து நாம கண்டுபிடிக்காது. லைக் இப்போ என்னோட மார்னிங்னா 6:30 இருப்பேன். பையனை ஸ்கூலுக்கு அனுப்புவேன் 7:30க்கு ஸ்கூல் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு 2 மணி நேரம் தூங்குவேன். ஆஃபீஸ் ஒர்க் ஈவினிங் வரை இருக்கும், 5 o'clock வரைக்கும். அதான் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்குன்னா அந்த கேப்ல வந்து இந்த பாருங்க ஸோ இது ஓடும். ஈவினிங் என்ன ஆகும்னா பையன் ஏதாவது கிளாஸ் நான் டென்னிஸ் விளையாடிட்டு நைட்டு ஒரு 3 டெய்லி நடக்கும். இன்னொன்று எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குது அப்பப்போ நான் பார்த்துருவேன். ஓடிடி படம் ஈஸி தான், 1 மணி நேரம் பார்த்துட்டு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் 1 மணி நேரம். தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாம் மேண்டேட்ரி, பையனுக்கு எந்த கிளாஸுமே கிடையாது. ஸோ எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கும், டென்னிஸ் விளையாடும். ஸோ அந்த அன்னைக்கு வந்து ஏன்னா படம் இருக்காங்க, அதனால அவனுக்கு கிளாஸ் வைக்கல நான். ஸோ அந்த நான் தேட்டர் இப்போ 460 படம் நீங்கள் இல்லை தேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் மந்த் எவ்வளோ 10 10 படம் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓடிடி வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஈஸி தான். இப்போ நான் அந்த டைம் இந்த பையனை போய் வெளியே கிளாஸில் விட போகிறேன், அந்த டைமில் கூட நான் கார்லேயே உட்காந்து ஃபஸ்ட்டில் கார் இருக்குது. ஸோ டிவி தான், டிவி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் படம் பார்த்துக்கிறது எப்பப்போ டைம் கிடைக்குதோ நான் படம் பார்த்துக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இல்லைன்னா அந்த யூடியூப் இன்டர்வியூ கேட்குறது இந்த மாதிரி தான் வரும். டெய்லி ஒரு படங்கிறது மேண்டேட் நடக்கும். ஒன்றுக்கு மேலே தான் பார்க்கறதுக்கு தான் நான் டைம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். அவ்வளோதான், அது பழகிடுச்சு, ஓடுது. என்ன டவுட் நாங்களாம் வந்து ஒரே சிட்டிங்ல வந்து உட்காந்து படம் பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த மாதிரி எப்படி தனித்தனியா பார்க்கறப்ப எப்படி எனக்கு பிடிக்காது. நீங்க கேட்டா பிடிக்காது. இப்ப நல்ல படம் நம்ம படம் புது படம் எல்லாமே நான் வந்து ஒரே சிட்டிங் தான் பார்த்துடுவேன். இதுலாம் இருக்குல்ல ஓடிடிங்கிறப்போ இங்கிலீஷ் ஸ்பானிஷ் படம் மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி பார்க்க இங்கிலீஷ் படம் எல்லாம் ஈஸி தானே, 1.5 மணி நேரத்துல முடிஞ்சு. ஸோ அது ஈஸியா பார்த்து முடிச்சு. இல்லாம என்ன கேட்டீங்கன்னா அது சுகுமார் சொல்லியிருக்காரு, நிறைய படம் பார்க்குற வந்து படம் கூட நல்லா இருக்கு. உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆப்போசிட்டா கரெக்ட் கரெக்ட். அதாவது நிறைய அது மறுபடி அந்த போஸ்ட் திரும்பி மேல ஷேர் பண்ணு. நேற்று பென்சில் போட்டிருந்தேன்ல அதுவும் மேல ஷேர் பண்றதே தெரியும். இல்ல நிறைய படம் பாக்குறதுனால நல்ல படம் நல்ல படம் தெரியாது, ரிவர்ஸ் தான் தெரியும். நம்ம ஏதாச்சும் புதுசா தான் தெரிஞ்சுட்டே இருப்போம். நிறைய பாத்துருக்கோமா, ஏதாச்சும் புதுசா இருக்கா அந்த மாதிரி தான் மைண்ட் தெரிஞ்சுட்டே இருக்கு. இதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, ஏதாவது கனெக்ட் ஆகுதா. ஏன்னா சில படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும், ஓகே இதுக்கு இந்த மாதிரி தான் முடிக்க போறாங்க, இது அப்படிதான் ஓட போகுது அப்படின்ற மைண்ட் வந்து டல்லா ஆயிடுச்சு. இது வேற பாத்துக்கிட்டே இருக்கு பார்ப்போம் அந்த மாதிரி வரும். நான் ரீசெண்டா பார்த்ததுல எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட்னா லப்பர் இந்த மாதிரி ரீசெண்டா கிஷ்கிந்தா காண்ட மலையாள படங்கள் அது அவர் எனக்கு சொன்னார்ல,
அது எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, மேல அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க. சீரன் அப்பு, குப்பு டப்பு இதெல்லாம் என்ன இவ்வளவு படம் இருக்கு? இந்த வீக் இவ்வளவு மூவி ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது நான் நல்ல வேளை நான் ஊர்ல இல்ல, இருந்தா இதெல்லாம் பாத்துட்டு வச்சுக்கோங்களேன். இல்ல, அதனாலதான் நான் அப்படி சொல்றேன்றது கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் இருக்கு. சுகுமார் அதான் கிறிஸ்டபரோட 450 படம் உங்களோட 100 படம் ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இந்த மாதிரி 150 படமே அதோட கண்டிப்பா அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. ப்ரோ கிறிஸ்டபர் ப்ரோ இந்தியா வந்தா 2 நாள் இந்த மாதிரி இந்தியா எடுத்து அவரு நெக்ஸ்ட் இயர் வரேன்னு இருக்காரு. வந்தாருன்னா வந்து சென்னைக்கு வருவேன்னாரு. வந்தாருன்னா இந்த மாதிரி பிரீமியர் கண்டிப்பா நான் கூப்பிட்டு போவேன் அவரு. அப்ப என்ன ரிவ்யூ போடுறாரு அப்படின்னு நம்ம பாக்கணும். இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கிறிஸ்டபர் அடிக்கடி ஷேர் பண்ணுவாரு. இந்த போஸ்டர்லாம் இந்த வாட்டி ஏன் யூஸ் பண்ணாருன்னு தெரியல. நான் போஸ்டர் போடல இங்க. ஆமாங்க, நான் அந்த லிஸ்ட் போட்டிருந்தேன். எது கண்ணில் பட்டுச்சுன்னா போட வேண்டியதுதான். நான் இப்போ இதெல்லாம் பார்த்து சீரியல் படம் மட்டும் தெரியும், வேற எந்த படம் கேள்விப்பட்டதும் இல்லை. நீலங்கிற சூரியன் டிரான்ஸ்லேட்டர் மூவி. அது அவரு கோலங்கள் படத்துல வர ஆதி, கோலங்கள் சாரி சீரியல்ல வர அவரு வில்லன் தான் வந்து இதை பண்ணிருக்காரு. தம்பியா வருவாரு அவரு, அவரேதான் ஆதி, வில்லன் ஆதி. அவரே தானே. கிறிஸ்டபர்னா அதே மாதிரி ஒரு யுஎஸ் முன்னாடி யுஎஸ்ல இருக்கும்போது ஒரு படம் பண்ணிருப்பாரு, வெள்ளை பூக்கள்ல. ஆமா ஆமா, அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த படத்தை பத்தி உங்க தாட்ஸ் சார்? பாத்துருக்கேன். டென்ட் கட்ட ப்ரொடக்ஷன்ல அது ஒரு டீசெண்டான படம் தான். ஞாபகம் இல்லை சொன்னேன். பட் இல்லர் தானே, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க யூஎஸ்ல தான். அப்புறம் அவ்வளோ டீசெண்டான படம். ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ஜனர்ல ஆமா, அவரு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்டேட் எல்லாம் நிறைய படிச்சிருந்தாரு. சின்ன சின்ன மூவிஸ் லாஸ்டா யூஎஸ்ல போயிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாவே அவரும் சாரியும் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு கொஸ்டின், இப்போ நீங்க ஓவர்சீஸ்ல இருக்க மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல உள்ள மூவிஸ், இந்தியன் மூவிஸே ஓவர்சீஸ்ல நல்லா கலெக்ஷன் பண்ணணும்னா நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? கண்டென்ட்டை தாண்டி ஒரு கண்டென்ட், ஒரு நல்ல ஸ்டோரி பேஸ் இருக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய டேரக்டர் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இல்லாட்டி கண்டென்ட் மட்டும் எடுத்தாலே வெல்கம் பண்ணுவீங்களா? அங்க உள்ள ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஓவர்சீஸ்ல ஒரு படம் நல்லா கலெக்ஷன் பண்ணணும், நல்ல ஃபிலிம் வாங்கணும்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், எனக்கு அதை நீ கொடுத்தீங்கன்னா நல்லா வெல்கம் பண்ணுவேன், நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்ல இங்க இங்க மைண்ட் செட்னா கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சுன்னா கூட்டுறது ரொம்ப கஷ்டம். படத்துக்கு தேட்டருக்கு எல்லாம் கூட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய ஹீரோ படம்னா வந்துடுவாங்க பை டிஃபால்ட், ஈஸியா உள்ள வந்துடுவாங்க. சின்ன ஹீரோ படம் இப்ப லப்பர் வந்து பாருங்க, இங்க எல்லாம் பெருசா எல்லாம் ஓடல. ரிலீஸ் ஆச்சு, ரிவ்யூஸ் தான். பட் ஸ்டில் அது பெருசா எல்லாம் போகல. மனிதக்குள் படத்துக்கு எல்லாம் எப்பவுமே ஒரு க்ரௌட் இருக்குங்க. அது ஏன்னு எனக்கு மனிதக்குள் படம்னா கண்டிப்பா வந்துடும். அந்த பெரிய டேரக்டர், பட் இங்க இந்த பெரிய மியூசிக் டைரக்டர் அதுவும் யாரும் பாக்குறது இல்லைங்க. ஒரே தான் பெரிய ஹீரோ படம்னு வரவங்க. அது என்ன ரீகல் தியேட்டர்ல அதோட பாஸ் இருக்கு, மந்த்லி 20,000 வாங்கிட்டா போதும். இவ்வளவு படம் அந்த எதுவுமே வரமாட்டேன், ஃப்ரீயா கொடுத்தாலே பார்க்க வரமாட்டேன்றாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பெரிய ஹீரோ படத்துக்கு மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாம் எக்ஸ்ட்ரான ரிவ்யூஸ் வரணும் ஊர்ல. வாழை வாழை நல்லா போச்சு, ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி தான் வர்றாங்க. தனியா இங்க கல்வி ஓவர்சீஸ் ஆடியன்ஸ் வந்து நம்ம ஊர்ல. ஓகே ஓகே. தெலுங்கு சாப்பிட்டா வந்து சொல்லலாம். அதுதான் பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு பிடிச்சது தில்லு ஸ்கொயர், அப்புறம் ரீசெண்டா 35 போனோம், அப்புறம் கைக்கு மேல எல்லாம் போகல.
வருஷம் முடிவு 5 பிடிச்சிருவோம். இந்த காட்டுப்பை என்ன லாஸ்ட் இயர் தெலுங்குல பேபின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா ப்ரோ? பேபி இல்ல இல்ல பேபி பேபி 2 படம் இருக்கு. பேபிங்கிறது நம்ம வயசு எனக்கு பிடிச்சது. அதே பேட்டர்ன்ல இந்த வருஷம் ஒரு படம் வந்துச்சு, பிரபுத்துவா ஜூனியர் கலாசாலா அப்படின்னு, அதாவது கவர்மெண்ட் ஜூனியர் ஸ்கூல். அந்த படம் பாத்தீங்களா bro? இருக்கா ஓடிடில இருக்கு நினைக்கிறேன். பிரபுத்வா ஜூனியர் கலா பார்த்தேன். நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, அதே பேபி பேட்டர்ன்லயே தான் இருக்கும். ஸ்கூல்லயே முடிச்சிருக்காங்க மொத்த கதையும். எனக்கு பேபி பிடிச்சிருக்கு. நீங்க இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க மலையாளத்துல என்ன படம் வருது இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம்? இந்த மல்லிகை படம் வருது. அதானே எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் இந்த புஷ்பக விமானம் சொல்லிட்டு ஒரு படம் வருது. அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் போட்டேன். பெருசா எந்த பிக்கிஸ்மே வந்து இந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் சரி வரல. அக்டோபர் 17 தான் வந்து 2 பெரிய படங்கள் வருது. பனி, அதுக்கப்புறம் போகேன் இல்லையா. அப்புறம் இந்த விமோசன் லாஸ்ட் ரிலீஸ் நான் பார்க்கல. நான் ஆக்சுவலா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மேபி நாளைக்கு போலான்னு போகும். நான் பார்த்தேன்னா சொல்றேன். சரி சும்மா பிரகாஷ் நான் ஓடிடுறேன். இல்ல இன்ட்ரெஸ்டா கேள்வி கேட்டீங்கன்னா இருப்பாரு. இல்ல அவருக்கு அவர் வந்து போர் அவர் வீக் டே அவர் வந்துட்டு லாகின் பண்ணிருப்பாரு ஆல்ரெடி. ஒர்க்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ ப்ரோ அருள்விஜி லைன் போட்டிருந்தீங்க, அது என்ன ஓகே தானா ப்ரோ? கன்ஃபார்ம் தானா ப்ரோ? சரி நான் போட்ட லிஸ்ட் கன்ஃபார்ம் நான் பேஸ் பண்றேன். சரிங்க ப்ரோ, தேங்க்யூ. இட்லி கடையில நல்ல ரோல் அவர் விஜய் நல்ல ரோல் பயங்கரமா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அப்பப்போ வாங்க. பாய் பாய் பை ப்ரோ. பாய் ப்ரோ. நாளைக்கு வேட்டையன் ட்ரெய்லர் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு பேசுவோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் கேக்குறீங்களா? நீங்க ஒருத்தர் தாங்க ஆர்வமா இருக்க. யாரும் தெரியல. பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்போம். ஈஸியான கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். பஞ்சபூதங்களை பத்தி நம்ம ஃபைட் வச்சு ஒரு படம் இருக்கு, பாட்டு வச்சு ஒரு படம் இருக்கு, டைட்டில் வச்சு ஒரு படம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு படங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு வச்ச படங்கள் பஞ்சபூதங்களை வச்சு. ரிதம் ரிதம் சூப்பர். ஃபைட் வச்ச படம் பஞ்சபூதங்கள் பட் பஞ்சதந்திரம். ஓகே. வேற தீ ப்ரோ. தீ அதான் அது மாதிரி டைட்டில் 5 டைட்டில் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு தீ ஒண்ணு சொன்னேன். கடல், வேற வானம் அப்படின்னா சொல்லிட்டே போலாமே. நான் எனக்கு கேள்வி புரியல. போறேன். இல்ல 5 பஞ்சபூதங்களே வச்சு டைட்டில் இருக்கு, அதை பத்தி சொல்லுவேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பூமி, வானம். ஒரே 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 சாரி பிரகாஷ் இல்லைங்கிறது ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, முன்னாடி சொன்னதை திரும்ப சொன்னேன். வேட்டையன் ட்ரெயிலர் நாளைக்கு வருது, அதை பார்த்து நாளைக்கு வாங்க. அதை பத்தி இந்த எக்ஸ்பிரஷன் பத்தி ஒரு கேட்டார்ல, அதை பத்தி நாளைக்கு சொல்லுவோம். ஓகே பாய். ப்ரோ சொல்லிட்டேன். ஆகாயம். வானம் ஆகாயம். ஆகாயம்னு ஒரு படம் வந்துருக்கு ப்ரோ, நான் காட்டுவேன். நீங்க காட்டுங்க. நீங்களே டைட்டில் கூட பாப்பீங்க. நான் சொல்றேன்ல, இவரே ஒரு டைட்டில் போஸ்டர் ரெடி பண்ணிடுவாரு 5 நிமிஷத்துல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காது.
பிரகாஷ் தான். சொல்லு. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு சைனீஸ் படம் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கேன். இல்ல பாக்கலாமா நீ சொல்லி ஞாபகம் இருக்கு. நீங்க அனுப்பிச்சு விட்டுறீங்க பார்க்க முடியுமா? நம்ம அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்றேன், ஏகப்பட்ட ஒர்க்ல பிஸி ஆயிடுச்சு. அது பண்ணா நானே ஒரு ஆர்வத்துல நான் இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து அந்த மைண்ட் செட்ல அது வந்துடக்கூடாதுக்காகவே நான் வேல்பாரிக்காகவே சில விஷயம் தவிர்த்து வச்சிருந்தேன். வேல்பாரிக்காக எதையுமே பார்க்காம ஒரு வேல்பாரி கதையை சொல்லுவோம், இந்த கதை உலகத்துல இன்னைக்கு இதை சொல்லுவோம்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல நானே ஒரு கற்பனை வளர்த்துட்டு இருந்தேன் நாள். அதனால அதெல்லாம் தவிர்த்து விட்டாச்சு. இனிமேல் இந்த ஒரு 15-20 நாள் படங்களே பார்க்கல சொல்ல போனா, தேட்டர்ல பார்த்த படங்களை தவிர்த்து இனிமேல் தான் பார்க்கணும். பார்ப்போம் ஏதாச்சும் நாளையில நான் எப்ப நீங்க உங்களை லிஸ்ட் அமைச்சதுலேயே ஒன்று படம் பார்க்கணும்னு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து நானும் இந்த வீடியோ கேம்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இந்த கேம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் இருக்கு, இதுக்கப்புறம் அன்டில் டான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மறுபடியும் வந்து இந்த ஓடிடி படங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா காட் ஆஃப் வார் கேம்ல இன்னும் இருக்கா? ராக்னராக் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போதான் பிசி போடு போங்க. ஆனா அப்ப விளையாண்டது அதெல்லாம் என்னமோ இந்த கார் கேம்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃப்ரெண்டு பார்ப்போம் விளையாடும் போது அதை வச்சு பாக்குறது அதெல்லாம் இன்னமும் அதெல்லாம் விளையாடிட்டு இருக்கேன். பெரிய விஷயம் தான். இல்ல போன இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ராக்னராக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா அந்த பிளாக் லிஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இது விளையாடலாம் அப்படின்னு பார்ப்போம். முத்து ஏகே சொல்லுங்க கை. வணக்கம் ப்ரோ. சரி சரி. ஹலோ வணக்கம். வணக்கம். பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. விளையாடுக்கு பஞ்சாயத்து போட்டிருந்தாரு சுகுமார் இருக்கும். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? என்ன அப்டேட்டு? ஃபுட்பேட் வந்து 5ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிச்சது. இந்த ஸ்பெயின் ஷெட்யூல் நடிகர் நடிகைகள் டீம்லாம் போயிட்டாங்க ஸ்பெயினுக்கு. இவர் ஏகே அங்கேருந்து துபாயில இருந்து நேராக அங்கே வந்துருவாரு. அவர் ஷெட்யூல் கொஞ்சம் லேட்டாக கூட ஆரம்பிக்கும் போல இருக்கு. ஆனால் படத்தோட ஷெட்யூல் வந்து அக்டோபர் 5 ஆரம்பிச்சிருக்கு. வேல்பாரி ஸ்டோரி நிப்பாட்டிருக்கா? ஆமாங்க ப்ரோ, அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தாங்க யூடியூப்ல நீங்க கமெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல ஒரு 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 வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியல. நடுவில் 2 நாள் பார்க்க முடியல. இன்னைக்குதான் இல்ல அதனாலதான் நிப்பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரும் பார்க்கறதுல நிப்பாட்டு. இல்ல அதுதான் நமக்கு என்னடா நிறைய நம்ம சொல்றோம், யாரும் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆள் இல்லைங்க. இல்ல அதனாலதான் நிப்பாட்டாச்சு. ஏன்னா வந்து யாருக்காக சொல்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னும் வந்து இன்னும் மெயினான கதையை நம்ம கதைக்குள்ளேயே போகல. கதைக்குள்ள போன இன்னும் சுவாரஸ்யமான ஆச்சரியப்படுறதுக்க வகையில நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லும்போது நான் நிறைய எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ், இதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறப்ப அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்ப்பு இல்லைன்னா, அதாவது நான் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடும். அதாவது சொல்லுவாங்கல்ல, எதையும் எதிர்பாராதிருங்கள் ஏமாறாமல் இருக்கிறது சொல்லுவாங்கல்ல. அதாவது எதையுமே எதிர்பார்க்காம இருப்போம் அப்படின்னா ஏமாறாம இருக்கலாம். ஆனா எதையுமே எனக்கு பொன்னியின் செல்வன் கதை ரொம்ப பிடிக்கும். கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கட் ஆயிடுச்சு. நான் பேசுனது கட் ஆயிடுச்சா? கட்டாதான் அவரு பொன்னியின் செல்வனை பத்தி பேசுவாரு. ஓகே நல்லா பேசிட்டு அவர் பொன்னியின் செல்வன் பேசுறாங்க. பரவாயில்ல ப்ரோ, சொல்றேன். பொன்னியின் செல்வன் கதை ரொம்ப பிடிச்சது. படம் பார்க்கணும் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது. படம் இருக்க மாதிரி இல்லை. நீங்க கூட சொல்லியிருந்தீங்களா எனக்கு டிசப்பாயிண்ட் தானே? புக்கு படிச்ச ஒரு வாசகனா எனக்கு வந்து ஏமாற்றம் கண்டிப்பா இல்ல. அந்த ஏமாற்றம் தான் எனக்கு இப்ப இந்த யாரும் நம்ம கதையை கேட்கலங்கிற ஏமாற்றமும் இருக்கு. அதனாலதான் நிப்பாட்டியாச்சு. ஏன்னா வந்து ஒரு வாசகம்னா நம்ம கதை படிச்சு அந்த கதையை வந்து கற்பனை வந்து பெருசா பண்றோம். அது குறிப்பிட்ட பேரை ரீச் ஆகணும் நம்ம நினைப்போம். அது இடத்துல நிறைய ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் யாரும் கேட்கவும் இல்லை. ஒரு 4 பேர் மட்டும் யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க யாரு கேட்கறாங்களோ கேட்கல, நீங்க பாட்டு அப்லோட் பண்ண முடியாது ப்ரோ, பின்னாடி நாங்க கேட்கணும் ப்ரோ அப்படின்னாங்க. இன்னும் 2-3 பேர் வந்து நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறீங்க. நம்ம முதல் நாளே கேட்டு நிப்பாட்டினா 3 நாள் சொல்லியிருந்தோம். 3ஆவது நாள் காட்சி 3ஆவது நாளே 100 பேர் கூட கேட்கல. 3ஆவது நாள் கேட்க முடியல. 3ஆவது நாள் பேசல போட்டு
இல்ல அதான் 3வது நாள் கதை பேசியிருந்தோம். 3வது நாள் பெருசா பேசியிருந்தோம். அதுக்குமே ஒரு 100 பேர் கூட பார்க்கலனால அப்படியே நிப்பாட்டியாச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கே கதை ஆரம்பிக்குது. அதாவது சொல்ல போனா அந்த 3 நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். ஹீரோக்கு இன்ட்ரோவும் அதுக்கான பின்னாடி வர கதைகளுக்கான சில முடிச்சுகள் மட்டும்தான் அங்க இருக்கும். இதை இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை வச்சு பின்னாடி கதையே இருக்கு. நிறைய கதைகள் இருக்கு. அது யாராவது கேட்டா அந்த நேரத்தை ஸ்டார்ட் பண்ணி முழுக்க முழுக்க போய்க்கலாங்கிற எண்ணத்துல விட்டு வச்சிருக்கோம். இன்னமும் இருக்கு. ஒரு இதை எப்படி சொல்லலாம், ஒரு சினிமா ஃபார்மேட்ல எப்படி சொல்லலாங்கிற ஐடியாலாம் இருக்கு. ஏன்னா வரும் நாட்கள் அந்த கதையோட போக்கு எப்படி இருக்கும், மிக பிரம்மாண்டமா போகும். பிரம்மாண்டமா சொல்லணும்னா அது நம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியுங்கனால நம்ம விட்டாச்சு, பார்ப்போம். வேற யாரும் கேட்டால், நிறைய பேர் கேட்டா ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா இப்படியே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லது படம் அறிவிப்பு வரட்டும். கண்டிப்பா படம் அறிவிப்பு வராது. அதனால கதை சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்ப்போம். அது இன்னைக்கு ஒரு இதை பார்த்தீங்கன்னா, மகாராஜா டைரக்டர் அதிர்ஷ்டாருக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இல்ல அது சுகுமார் கூட சொன்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் நம்பிக்கை இல்லை. சுகுமார் கூட சொல்றாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த நியூஸ் போட்டது அவரு தான். என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்படியே வந்து சுகுமார் கூட நீங்க சொல்லுங்க. கேளுங்க. இல்ல சுகுமார் கூட சொல்லுங்க. நமக்கு நான் அந்த நியூஸ் போடல. அது நான் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை செய்தியில. சுகுமார் கூட போட்டிருக்கேன். அவருக்கு எனக்கு சோர்ஸ் இருக்குங்களா, அதை நம்பி போட்டிருப்பாரு. அவர் சொல்லுவார். ப்ரோ சுகுமார் ப்ரோ கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க, உங்களுக்கு கேக்குறாரு. இல்ல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு வந்துட்டு அவர் அடுத்தது என்னன்னு கேட்கும்போது அவருக்கும் நிறைய பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அதனால நான் வந்து அது உண்மை அப்படின்றது அது சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். வேறதான் சந்தோஷம் தானே. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. அவரு கேட்டவர் ஆஃப் ஆயிட்டு. கேக்குது. எனக்கு அவரு உடம்புனால இந்த சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா மகிழ், அச்சு வினோத் இதே மாதிரி இப்ப இதே மாதிரி டேரக்டரோட பண்ணிட்டுக்கார ஒரு இருந்தாலும் ஒரு இதுக்கு இல்லை. டேரக்டரோட வர்றதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒரு நல்லா இருக்கு. சுகுமார் ப்ரோ நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ ஊரோடதா சுகுமார் ப்ரோட உங்களதான் ஸ்பீக்கர் வருது. நாய்ஸ் ஃபுல்லாவே வந்து வண்டி ஓட்டுற சவுண்ட் கேட்குது. நான் கூட இவரு ஹெல்மெட் போட்டிருக்கோம். சரி இவரு தான் போட்டு இவரு பீச்ல இருக்க மாதிரியே ஒரு நாய்ஸ், ரோட்ல வர நாய்ஸ் எடுத்துட்டேன். மேடமோட புறநானூறு வந்து சூர்யா பண்ற மாதிரி வச்சிருக்கோம். சூர்யா அதுல இருந்து லீவ் ஆயிட்டாங்க. சிவகார்த்திகேயன் இல்ல இனிஷியேஷன் ஒரு குற்றம் ஒரு செய்தி கொண்டு வருவாங்க. அது மாதிரி இருக்கு தகவல். சூர்யா அந்த படத்துல இருந்து அபிஷியலா வரைக்கும் அது ப்ரெஸ் ரிலீஸா கொடுத்து அந்த படத்துக்கு விலகணும். சிவகார்த்திகேயன் உள்ள வந்து அந்த படத்துக்கு வந்து வேற ஒரு ப்ரொடியூசரும் வந்து ஆகாஷ் படத்தை தயாரிக்கிறது அந்த அறிவிப்பு வரது. அதே மாதிரி தான் அப்டேட்டும் நடந்துட்டு இருக்கு. அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. இந்த படத்தோட அறிவிப்பு வர நேரத்துக்கு இப்ப சூர்யா விளையிட்டாரன்னு நீ ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா இந்த ஒரு நியூஸ் வந்ததுனால இதுக்கு ஒரு 1% ரிலேட்டபிளான ஒரு நியூஸ் வந்து சொல்றேன். இட்லி படம் இருக்குல்ல, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவளோட அடுத்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் அவங்க ஒரு பெரிய ஹீரோவோட அடுத்த படம் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல பாரு, அதான் பேரே சொல்லிட்டேன். ஆகாஷ்டே சொல்லிட்டேன் நானு. ஆகாஷ் தான் தயாரிக்கிறாரு சிவகார்த்திகேயன் படம் பேரே சொல்லிட்டேன். அவர் தான் ஆகாஷ். அவர் தான் ஆகாஷ். இட்லி கடை படத்தை தயாரிக்கிறார். இட்லி இல்ல படம் பேரு. கீழே ஒருத்தர் சொல்ல வந்தார். அதுதான் இட்லி கடை. அந்த இட்லி கடை படம் தயாரிக்கிறது ஆகாஷ். அவர் தான் வந்து சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்கிறாரு. அவர் தான் இன்னொரு பெரிய படம் தயாரிக்க போறாரு. மொத்தம் 3-4 படம் தயாரிக்க போறாரு. ப்ராஜெக்ட் தான் இது தயாரிக்கிறாரு. உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வணங்கால் அப்டேட் எதுவும் இல்ல ப்ரோ. வணங்கால் மறைஞ்சிச்சு ப்ரோ. டோட்டலா அப்டேட் மறைஞ்சிருச்சு அப்டேட். அவங்க அதாவது சொல்லுவாங்க, சில ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தானா மறைஞ்சு போயிடுவாங்க. அவங்களாம் வந்து அடுத்த அப்டேட் சொன்னால ஒழிய நமக்கு வேற எந்த அப்டேட்டும் தெரியாது. அந்த 4 ப்ரொடியூசர்ல அவர் ஒரு ப்ரொடியூசர்.
ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த 4 ப்ரொடியூசர் யாராருன்னு. திரும்ப திரும்ப சொல்றான் டார்கெட்டட் அபியூஸ் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற காரணம் திரும்ப திரும்ப சொல்றது இல்லை. அவன் காமாட்சி, ஏஎஸ்கே சதீஷ், குமார் என்டர்டைன்மெண்ட், அப்புறம் அண்ணா கிரேசி சிவா, இவங்கெல்லாம் படம் தயாரிப்பாங்க, அப்டேட்ஸ் வரும். ஆனால் படம் வராது, ரொம்ப ரேரா தான் வரும். ஓகே ப்ரோ. ஆனா படம் முடிஞ்சிச்சா? ஷூட்டிங் எல்லாம் ரெடியா? ஃபைனல் எல்லாமே ரெடி. படம் படம் எல்லாமே ரெடி. சென்சார் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. சென்சார் அனௌன்ஸ்மெண்டே வந்துருச்சு. சென்சார் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்துருச்சு. ஓகே. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு. சரியா தான் எப்போ ரிலீஸ் அவங்களாம் வந்துருச்சுன்னா அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணாலும் தெரியும். அவங்க பிசினஸ் பல பிசினஸ் டார்கெட் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்க டேட் அவங்க மாற்றி பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மிகவும் ஆபத்துக்குரியவர்கள். எப்ப அறிவிப்பாங்க அவங்களுக்கு தெரியாது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ டவுட் யாரு? பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. விடாமுயற்சி டோட்டல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? இல்லை ஒரு 5 நாள்ல இருந்து 8 நாள் வரைக்குமான ஷூட்டிங் பெண்டிங் இருக்கிறதா தகவல். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கா இல்லை அது வந்து பேச்சு ஒர்க்கா என்ன ஒர்க்குங்கிறது தெரியல. ஆனால் 5 நாள்ல இருந்து 8 நாள் இருக்கிற தகவல். இதை பத்தி முழுசா சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் 15க்கு மேலே தெரிய வரும். அக்டோபர் 20க்கு மேலே தான் முழு விடிவு காலம் பிறக்கும் விடாமுயற்சி. விடாமுயற்சி டைட்டிலுக்கு ஒரு அர்த்தம் வந்து அக்டோபர் 20ஆம் தேதி தான் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டையனோட வெற்றியை பொறுத்து தான் அடுத்தடுத்த மூவ், அதாவது விடாமுயற்சி எந்த அளவுக்கு வேகமா நகருங்கிறது வேட்டையன் எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே ப்ரோ. நடுவில் யாரோ ஏதோ கேட்க வந்தாங்க. அதான் நீங்க இன்னொருத்தர் யாரும் கேட்க வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ப்ரோ ஹலோ ப்ரோ, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ப்ரோ. அந்த ஓகேவோட 2 படம் வந்து அப்டேட் இது வரல. போன வீக்ல இருந்து தெரியும் என்ன பிரதர், அஜித் படம் ஆக்சுவலி அந்த விடாமுயற்சி விடாமுயற்சி எப்படி இப்ப இல்ல இந்த வாரம் வந்து விடாமுயற்சி அப்டேட் வரும். நான் எதை கிளிக் பண்ண மாதிரி வந்து நியூஸ் டீசர் 1 நியூஸ் வரதான் இருந்துச்சு. அப்புறம் வேட்டையின் வந்தாலும் நிப்பாட்டிட்டாங்க. அதை வேட்டையின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அக்டோபர் 20 தேதிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து இது வரும். அவ்வளவுதான். இது வரைக்கும் நமக்கான அப்டேட் அது மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்லை. விடாமுயற்சி பத்தி விடாமுயற்சி தான் சொல்றேன். விடாமுயற்சி வந்து வேட்டன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியவே வருது. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ப்ரோ அந்த கொட்டேஷன் எனக்கு படம் ஒன்று சொன்னீங்க ப்ரோ. அது ரிலீஸ் சுத்தமா ஒரு ஸ்க்ரீன்ல கூட அவ்வளோ. ஃபர்ஸ்ட் வந்து ஐநாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. நான் ஒரு 1 hour கழிச்சு போறேன், ஷோவே கேன்சல் பண்ணிட்டான். கிரீன் சினிமாஸ் போட்டான், அதுவும் 1 hour கேன்சல். சரி லாஸ்டா உதயம் இருக்கு போலாம் பார்த்தா எல்லாம் கேன்சல். ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ? அந்த படத்துல இஷ்யூல வந்து பல முழுக்க முழுக்க ஒரு இஎஸ்ஐ படம். அது வந்து ஃபுல் ஆக்சன் ரத்தம் துடிச்சு தேய்க்க முழு நீள ஒரு ஆக்ஷன் படம். ஓகேங்களா. அந்த படம் வந்து அது மாதிரி படத்தை வந்து ப்ரொமோஷனே பண்ணாம ரிலீஸ் பண்ணி தேட்டருக்காங்க எப்படி வந்து ஷோ இதுக்குவாங்க. யார் பார்க்க வருவாங்க? படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது யாருக்கும் சொல்லணுமா இல்லையா? அதாவது கூட ஃபுல்லா அதாவது எப்படின்னா கல்யாணத்துக்கு யாருக்கும் பத்திரிக்கை வைக்க மாட்டேன், யாருக்குமே பத்திரிக்கை வைக்க மாட்டேன், பேனர் பிளக்ஸ் வைக்க மாட்டேன், போஸ்டர் கூட ஒட்ட மாட்டேன், சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டேன். ஆனா 400 பேருக்கு சாப்பாடு சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா எப்படி 4 பேர் சாப்பிட உட்கார வருவாங்க? சமையல்காரர் எப்படி சமைப்பான்? அது மாதிரி தேட்டருக்காரங்க வந்து ஷோ ஒதுக்கணும்ல. அவங்க ஒதுக்குறதுக்குன்னா படம் ப்ரொமோஷன் கொஞ்சம் பேசிக் ப்ரொமோஷன் பண்ணினாதான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஷோ 2 ஷோ வச்சு கொடுப்பாங்க. இதுவே பண்ணாம டேரக்டா படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணா அது போக எப்படின்னா அந்த படத்தை வந்து ஏற்கனவே ஒரு நாள் ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியில படம் ரிலீஸ் பண்ணாம அதுக்கப்புறம் இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் போட்டு ப்ரெஸ் ஷோக்கெல்லாம் படம் போட்டு காமிச்சு திடீர்னு ரிலீஸ் இன்னைக்கே யாரும் ரிவ்யூ போட்டுறாங்க படம் ரிலீஸ் தள்ளி வச்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அவங்களும் ரிவ்யூ போடாம அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லாம ஒரு நாள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதுவும் தேட்டருக்காரங்க ஷோ கொடுக்காம படம் ரிலீஸ் ஆனே தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ஓட்டணுங்க, இந்த தேதி முதல் படம் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே ரிலீஸ் ஆன தேதியை போட்டு ஒரு போஸ்ட் ஓட்டி படத்தை கல்வி பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா சுகுமார் கூட அந்த படம் சூப்பரா இருக்கு, நல்லா ரத்தம் திருக்க இருக்கு, ஒரு ஆக்ஷன் பீரியலுக்கான படம்னு சொல்லியிருந்தாரு. ஓடிடில வந்தா பாருங்க, அவ்வளவுதான். அவர் பாத்துட்டாரு. அவர் ப்ரிவியூ ஷோ வந்து பிரஸ் ஷோக்கு போட்டிருந்தாங்க. அப்ப பார்த்துட்டு சொல்லியிருந்தார் படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நான் லைனா 4 தேட்டர் ப்ரோ நான் பார்த்துட்டே வரேன். சரி ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி போலாம்டா அப்படின்னு பார்த்தா அப்படியே கேன்சல் ஆகுது. ஒன்னொன்னா உதயம் தேவி படம் நிறைய கான்ட்ரவர்சியலா இருக்கு ப்ரோ. நிறைய கான்ட்ரவர்சியும் தாண்டி
இதுல இருக்கலாம் லைட்டா வயலன்ஸ் இருக்கலாம். படம் ஃபுல்லாவே இது அதுவாவே இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க புறநானூறு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் உங்க இப்ப மைக்ல ஏதோ ப்ராப்ளம் போல, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இல்ல புறநானூறு பத்தி நான் போட்டேன். நிறைய பார்த்து அது அது அதை பத்தி கொஞ்சம் கிளியர் ஆகுது படத்துல வந்து போட்டிருக்கேன். சரிங்க சும்மா bro, ஈவெண்ட்ல இருக்கீங்களா? இல்ல ப்ரோ கடைக்கு வந்து சொல்லுங்க bro. இந்த பிரசாந்த் படம் ஓடிடி எப்போ வருது? எந்த ஓடிடில வருது? இல்லைங்க bro, அது தெரியல. ஹாட்ஸ்டார்ல பேசிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இன்னும் வந்து உறுதி ஆகல படம், அதனால தெரியல. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரதர் சொல்லுங்க பிரதர். இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கார்த்திக் மெய்யழகன் மெய்யழகன். அந்த படம் ஓடிடி எல்லாரும் போதும் அது 3 அந்த படம் வருமா, இல்ல இப்ப கட் பண்ண வெர்ஷன் வருமா? ஃபுல் வெர்ஷன் வரும் நினைக்கிறேன். ஃபுல் வெர்ஷன் 3 மணி நேரம் வெர்ஷன் வரும் ஓடிடிக்கு. ஓகே. படம் நான் பார்க்கல, அதனால ஓகே. ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது நீங்க ராஜமௌலி படத்துல நடிச்சுட்டு அடுத்து நடிக்க போறவங்க படம் வந்து என்ன ஆகும்ட்டு எல்லாத்துக்குமே தெரியணும். தேவாரா அப்படிதான் பார்த்தேன். நீ தேவாரா பாத்தீங்களா உங்க review? நான் சொல்லிட்டு இருந்தேன் இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதை பத்தி பேசுவோம் ஸ்டார்டிங்ல. படம் பேச ஆரம்பிச்சது அப்படின்னா ராஜமௌலி படத்துல எக்ஸ்பெக்டேஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வர படம்லாம் இந்த மாதிரி ஹீரோக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இல்லைன்னா, அதாவது ஒரு மீம் போட்டிருந்தாங்க, ஐயா நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்குறேன், ஹிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நீங்க நடிக்காம நீங்க ஒரு 30 கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சு விட்டு கடைசியில ராஜமௌலி கடைசியில் அதுக்கு ஒரு பேர் வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்கய்யா அப்படின்னு ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட. நீங்க வந்து முக்கியமான கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு அவர் மேலே பழைய போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பயே அதுதான் நடந்திருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல வந்து அதை வந்து மற்ற படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்லயே ஃபெயிலியர் ஆகும். பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல எது ப்ரோ நான் பாதியில கெட்டு வராங்க. தேவரா அது ஏன் ப்ரோ ராஜமௌலி திட்டணும்? அதுதான் சொல்றேன், முழுசா கேட்காம பாதியில கேட்டீங்கன்னா அப்படிதான் தெரியும். ராஜமௌலி திட்டுற மாதிரி தெரியும். ராஜமௌலி சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கோம். பிரபாஸோட அந்த ராஜா சாப்போட நல்லா இருக்குமோன்னு தோணுது. அதான் கண்டிப்பா ஓடும். ஏன்னா பழைய பிரபாஸ சாதாரணமான பிரபாஸா பார்க்கலாம். ஆனா அதுலயும் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்காங்க. அதாவது ஒரு ஹாரர் எலிமெண்ட் தான் படத்துல முக்கியமான அம்சம். படம் வந்து பிரபாஸ் வந்து ஹாரர் படம் நடிக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து நடிக்காத ஜானர்னா அந்த ஹாரர் ஜானர் தான். ஏன்னா எப்பவுமே அவங்க அதை விட்டு போக மாட்டாங்க. அதை வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேன் இந்தியா லெவல்ல ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டார் வந்து இப்போ நடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜானர். அதை இவங்க பண்றாங்க. தமிழ்லயே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் நடிக்காத ஜானர் அதுதான். அவங்க 2 பேரும் அந்த பக்கத்திலே போல. அது ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும், பண்ணணும். ப்ரோ இங்க ஆனா இனியும் வாய்ப்பு இல்லை. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ இது வலைபேச்சுல வந்துட்டு சூர்யா 44 வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலதான் அப்டேட் இல்ல பொங்கலுக்கு வருமா இல்ல சம்மர்?
இப்போதைக்கு தெரியல bro. இப்போதைக்கு படம் சீக்கிரம் வேகமா ஷூட்டிங் முடிஞ்சு எதிர்பார்க்கறத விட வேகமா முடியும். என்னோட எதிர்பார்ப்பு முன்னாடி வந்து சம்மர் தான் இருந்துச்சு, சம்மர்ங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. இப்போ ஏதோ துரிதப்படுத்துறாங்க போல இருக்கு பணிகளை. ஒருவேளை படம் ரெடி ஆயிடுச்சுன்னா வேற படங்கள் பொங்கலுக்கு வரணும், அந்த படங்கள் இறக்கலாம்னு முடிவு பண்றாங்க இல்லையான்னு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கெஸ் பண்றது சம்மர் ரிலீஸ் ஆகும். ஓகே, கூலியோட ஷூட்டிங் எவ்வளவு முடிஞ்சு அது தெரியல, கரெக்டா எக்ஸாக்டா தெரியல. எக்ஸாக்டா படத்தோட பர்சன்டேஜ்ல ஒன்றும் தெரியல, சீரியஸாவே யாருக்கும் தெரியல. நானும் கேட்கல அதை பத்திலாம். ஏன்னா கூலி மேல நம்ம வேட்டையின் மேலேயும் இது வந்து குட் பை டக்லி விடாமச்சு அப்படி போயிட்டு இருக்கு. தளபதி 16 ஆரம்பிக்கல. இந்த படம் வரைக்கும் நம்ம எப்பவும் புதிய படங்கள் கேட்போம். இது வந்து இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு படமே இருக்குல்ல நடிகருக்கு, அதனால வேட்டையின் மேல முழுக்கவும் படம் வரைக்கும் கேட்கல, விசாரிக்கவும் இல்லை, அந்த பக்கம் போகவே இல்லை. இந்த லோகேஷ் நாயுடு படங்களை பத்தி விசாரிச்சோம்னா பெரும்பாலான தகவல் வந்து ஏற்கனவே லீக் ஆகி வந்து நம்ம அதை வந்து விசாரிக்கவே தேவையில்லை. போஸ்ட் அப்டேட்ல இருந்து ஷூட்டிங் அப்டேட்ல இருந்து சீன் எடுத்தாங்க கொண்டு பல வகையா லீக் ஆயிடும். அதுக்கு மேல கேட்டு நம்ம இன்னும் இருக்கிற ஸ்பாயிலர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதையும் 4 பேருக்கு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதா விசாரிக்கல. பெரும்பாலான விஷயம் முன்கூடி தெரிஞ்சிருது. அவர் படங்கள் மற்ற நடிகர் படம்லாம் தெரியாது அவ்வளவு சீக்கிரம். மற்ற இயக்குநர்கள் படம்லாம் அவர் படங்களை பொறுத்த வரைக்கும் யார் யார் நடிக்கிறா அதுக்கு முன்னாடி அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இன்ஸ்டால போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தகவல் வெளியே வந்துடும். அது வந்து அது எந்த வகையில லீக் ஆகுது எப்படி லீக் ஆகுதுன்னு தெரியல. பட் அவங்க ரெகுலராகவே நடந்துட்டு இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ. சொல்ல சொல்ல முடியும். அது வலைபேச்சில அர்ஜுன் தாஸ் அதான் கன்ஃபார்ம் குட் பேட். எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் விசாரிக்கவும் இல்லை. குமார் ப்ரோ கேட்டதுக்கு அவங்க குமார் ப்ரோ இருக்கீங்களா? ஏன்னா நானும் விசாரிக்கல. நான் செய்தி பார்க்கவும் இல்லை. டிஎல சொன்னாங்க, அது தெரியல. எனக்கு உறுதி கூட தெரியல. ஆனா என்ன அக்டோபர் 5ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்குது அது தெரியுது ஸ்பெயின்ல. அதனால அப்புறம் மீது அப்டேட் நம்ம அப்போ தெரிய வந்தா உண்டு. எனக்கு தெரியல, அதனால நான் போஸ்ட் பண்ணல, ஒரு ரீட்வீட் பண்ணல, சம்பந்தமான செய்திகள் நான் போஸ்ட் பண்ணல. எனக்கு அபிஷியலா தெரியல. வேட்டையன் வந்து இன்னும் ஒரு வார்த்தை ரிலீஸ் பண்றது நம்ம நேமா 4 ட்ரைலருக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல போகும்னு நினைக்கிறேன். நானே எத்தனை வாட்டி பார்த்தேன். நீங்க நல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கோட் ரிலீஸ்க்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களுமே அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபயர் பத்திக்கிட்டு இந்தியன் 2வும் அதுக்கு மேல ஃபயர் இல்லை ஒன்னு இல்லை. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. கோர்ட்டுமே பார்த்தா விஜய் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இல்லையப்பா, விஜய் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இல்லையப்பா சொல்லிடுவோம். நம்ம கேட்கறது சொல்லிடுவோம். ஆனா இந்த ஒரு வாரத்துல பத்திக்கிச்சு, கரெக்டா அது மாதிரி பத்திச்சு. எல்லா படங்களுமே இப்ப இனிமேல் வர படங்கள்லாம் முன்ன மாதிரி 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு கிடையாது. அதனாலதான் இந்த அஜித் அவர் சொல்லுவார் அடிக்கடி, நம்ம படத்துக்கு கரெக்டா 30 நாளைக்கு முன்னாடி ப்ரமோஷன் பண்ண முன்னாடி இவ்வளவு சீக்கிரம் விட்டுச்சு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து கடைசி 1 மாசம் தான் ப்ரமோஷன் ஆகுது. அதனால இயற்கை படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டா ப்ரமோஷன் ஆரம்பிப்பாங்க. இந்த இனிமேல் இப்ப எல்லா பேரும் படங்களுமே அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இனிமேல் வந்து வேக வேகமா முன்னாடி அப்டேட் பண்றதுல ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் வந்து நீ வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே இல்ல ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு அந்த ஃபயர் வந்து கடைசி ஒரு வாரம் தான் இப்ப வேணும். அதுக்கு முன்னாடி இப்ப ப்ரொமோஷன் தேவைப்படல. கேட்டீங்கன்னா நாளையில இருந்து பாருங்க ஃபயர் பார்த்து ஒரு வேலை ட்ரைலர் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நாளையில இருந்து ஃபயர் பத்திக்கும் ஹைப் இருக்கு. சொல்லுங்க பிரதர். அதை பத்தி நம்ம கோவால சுத்தி இருக்கிறாங்க. அருண் விஜய் டப்ளேஷன் எடுக்கிற படம் மாணிக்கராஜ படம் இருக்கு. பெருமை அவர் பேரு மறந்துட்டேன். ஆமா படத்தை இயக்குறாரு. இந்த டிமாண்டி காலிப்போ ரிலீஸ் பண்ணாங்க பாபி, அவரு தான் படத்தை ரிலீஸ் பண்றாரு. அவரை ப்ரொடியூசர். அவரு தான் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. சரிங்க ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. மணி 10 ஸ்பெஷல் யார் கேள்வி கேட்டாங்கன்னா கம்யூனி பண்ணுவோம் இல்லையா, அப்படியே கதை பேச கட் பண்ணி யாருக்கெல்லாம் கேள்வி இருந்தா கண்டினியூ பண்ணலாம், இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வெளியே வேலை இருக்கு. ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆஸ்கார் பிலிம்ஸோட பாஸ்கர் ஒருத்தர் அவரோட பையன் ரஜினி வச்சு பைரவின்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதுல உள்ள ஒரு கதை இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வந்து
ஒரு மின்சார பத்தி ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல பாத்தீங்களா? அது யாரு, எந்த டைரக்டர் உங்களால புக் பண்ண முடியும்? பார்க்கல இந்த வீடியோ பார்க்கவே இல்லையே. ஏன்னா அமுச்சுட்டு பார்த்து நாளைக்கு சேர்த்து வந்து ஓகே 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 ப்ரோ சரி சும்மா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அது என்ன ப்ரோ அது வந்து ஓகே ப்ரோ ஷெடியூல் ஷூட்டே முடிஞ்சிச்சா ப்ரோ? எதுங்க பிரதர்? ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அவ்வளோ. ஓகே ஓகே. அதாவது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் ஷூட், அவ்வளோதான், படம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ பாய். சரி சும்மா ப்ரோ பாய், முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ பாய்.